بسم الله الرحمن الرحيم. அருமை சகோதரர்களே, 15 நிமிஷம் பேசுறாங்க. நான் நினைக்கிறேன் 10 நிமிஷத்துக்கு மேல அந்த ஒரு வார்த்தையை படிச்சு விளக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாசகத்தை விளக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பேசும்போது கொஞ்சம் வந்தாங்க. நம்ம சொன்ன 1020 கொஞ்சம் பதில் சொல்லி பார்ப்போம், கொஞ்சம் தினம் பார்ப்போமே அப்படின்னு வந்தாங்க. கடைசியில் மறுபடியும் பழைய கொடி கதவை திரடி சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் போனோமா இல்லையா? சகோதரர் கேட்டாங்க, ஏங்க நிலைப்பாடு பொழுது அவங்களுக்கு முட்ட வேண்டியது தானே, ஏன் நிலைப்பாடு போட்டீங்க வாங்க வாங்க அப்படின்னு கேட்க வேண்டியது. நான் அதான் கேட்கிறோம், நீங்க அவங்கள கேட்க வேண்டியது ஏன் யாரு நிலைப்பாடும் போட்டீங்க? தலைப்பு போட்டு சொல்ல வேண்டியது. நாங்க ஒரு கூட வந்துருக்கிறோம், தலைப்புல எவ்வளவு எடுத்து பேசலாம், ஒரு 40-50 பேசிருக்கோம். நீங்க ஏன் நிலைப்பாடு போட்டு எந்த மாதத்துக்கு வாங்க அப்படின்னு நாங்களும் கேட்போம். நீங்க கேட்க வேண்டியதானே? அதனால இப்ப மறுபடியும் அங்க வந்துட்டாங்க. சரி இருக்கு, பரவாயில்லை. எங்களுடைய அணியினர் என்ன செஞ்சாங்க, ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயத்தை வந்து என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அந்த மோதவிகள். இது என்னென்ன எனக்கு விளங்கல, இத்தனை வருஷமா சொல்லியும் மண்டைக்கு ஏறாதா? ஆனா இந்த வாசகத்துக்கு இதான் அர்த்தம். ஒரு 5வது மாணவன் இல்ல, 1வது மாணவன் 2வது மாணவன் கூட இப்படிதான் வரைய வச்சிருக்கோம்னு சொன்னா கூட விளங்காதான் தெரியல. என்ன சொன்னோம், ஆயுதத்துக்கு அந்த அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லணும். எத்தனை தடவை துறைகளை இப்படி செஞ்சுட்டா ஆரிமன் அவனுக்கு ஆரிமன் இது ஒரு அர்த்தம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க போக தெரியும், வேற ஒரு அர்த்தம் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க போக தெரியும். இப்ப நாங்க என்ன செஞ்சோம், அவங்க பிரச்சனை இல்ல, முதலீடு தலைப்பே இல்ல, இதுக்கு பதில் சொல்லணும் இல்ல. அப்ப சரிதான், நாங்க தப்பா தான் வழங்கி இருக்கிறோம். ஒரு நியாயம் உள்ளவர்களா இருந்தா இந்த விஷயத்துல நாம கூட என்ன செஞ்சிடறோம், நிரபராதி ஆக்கிறோம். சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீ சொன்ன அடுத்த வாரத்துல எடுத்து வைக்கிறாரு. மொத்தமே 30-35 தான் இருக்குது. இது ஒவ்வொன்றும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்க எதை எடுத்து வைக்கிறது? அதனால இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாங்க பதில் சொன்னாலும் அதை வந்து என்ன செய்யறது இல்லை. இப்படித்தான் இருக்கும். இது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் சொல்லிட்டேன். நீங்க 30க்கும் இன்ஷா அல்லாஹ் நம்மளத்துல பதில் இருக்குது. ஆனா இது நம்முடைய தலைப்புக்குள்ள இல்லைங்கிறதுனால தான் நம்ம அதுக்குள்ள இறங்கல. ஆனா அவங்க இறங்குறாங்க வேற பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறதுனால, அதை பத்தி 12 நிமிஷம் பேசிருப்பாரு நினைக்கிறேன். இதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, ஆதாரங்களுக்கு வந்தீங்க, தெளிவா கொஞ்சம் வந்து செய்யலாம், நீங்க ஆதாரத்தை நிரூபிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அதை சொல்லல. அடுத்து ஒத்தமைக்கு சபீல பண்ணாவே திரும்ப அவங்கள்ட்ட சொல்றோம். நாங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒத்தமைக்கு சபீல பண்ண அனாதையில்லை என்பது நபிக்கு சொல்லப்பட்டதின் மூலமாக இன்னொருத்தருக்கு சொல்லப்பட்டதா? நான் என்ன சொன்னேன்டா, முன்பின் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. நபிக்கு சொல்லப்பட்ட விஷயம் இல்லைங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன விஷயத்தை அந்த இடத்துல வருது. நபிக்கு சொல்லப்பட்டால் அடுத்தவர்களுக்கும் சேர்த்து சொல்லப்படுகிறது வேற சட்டம். அதனால மறுக்கல. ஐநா சட்டங்கிறது நபிக்கு சொல்லப்பட்டது. ஆனா அந்த நபி நோக்கம் இல்ல, நபியிலிருந்து வரையலாது, அதனால முன்னத்து நோக்கம் இது வேற விஷயம். சட்டங்கிறது வேற. சொல்ற ஆயத்துக்கு எந்த சட்டத்துக்கு ஏதாவது பொருத்தம் இருக்குதா? முன்னாடி வாசி பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இருக்கிறாரு. அதனால திரும்ப அந்த தவற சப்ப கட்டணுங்கிறதுக்காக எனக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க குரானுக்கு தப்பா விளக்கம் கொடுத்துருக்காங்க, இது எல்லாம் மக்கள் மன்றத்துல வெட்ட வெளிச்சமாயிருச்சு, உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறாங்க, கேவலப்பட்டு போயிட்டோமே, அதை சப்ப கட்டுங்கிறதுக்காக நாங்க கவனிக்காம விட்டுருவோம். இதெல்லாம் நான் அவங்க நினைச்சு போட்டாங்க, இதெல்லாம் நாங்க கட்டு கவனிக்காம விட்டுருவோம் நினைச்சுக்கிட்டு திரும்பவும் என்ன செய்யறாங்க, ஒத்தபி நபியை பார்த்து சொல்லப்பட்டது, இருந்தாலும் நோக்கம் உம்மத்து சட்டத்தை சொல்றாங்க. ஆயத்தை பார்த்து விளங்குன்னு சொன்னா அதை விளங்குறதுக்கு இவங்களுக்கு இல்லை. அடுத்ததாக இப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்க, நாங்க வந்து என்ன செஞ்சோம், குரான் பத்தி கேட்கும் போது திரும்ப கேட்டுட்டு இருக்க குரான் இருக்கு. விவாதத்துல அதான் தடை போட்டிருக்கீங்க, குரான் எது என்பதை நிரூபணம் செய்யறதா தடை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு எங்க பார்த்ததுல செய்யறாங்க கேட்கிறோம். இதே தான் நாங்க கேட்கிறோம். என்ன கேட்கலாம், உங்க மதகுகள் பிழை என்பதை, இஜ்மா கியாஸ் கூடாது என்பதை மதுஹபுகளுடைய நூல்களின் மூலமாக நாம் நிரூபிப்போம். அப்படியே நீங்க போட்டீங்க, அப்படியே நீங்க போட்டிருக்கீங்க. என்ன விவாதத்துக்கு அடிப்படையில் என்ன எழுதிருக்கீங்க, ஆதாரம் காட்டுறது, ஏதாவது ஆதாரமா காட்டணும்னு கேட்டீங்க. ஆதாரமாக குர்ஆனையும்
அந்த விவாத ஒப்பந்தத்தில் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆதாரமாக இதைத்தான் முதல்ல செய்யணும், காட்டணும் அப்படின்னு வந்து செஞ்சிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. அடிப்படை ஆதாரமாக குர்ஆனையும் ஆதாரப்பூர்வமான திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும் என்று சொன்னீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னு சொன்னா, உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கோம்? குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொல்கிறீர்களே, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொல்கிறீர்களே, அந்த குர்ஆனை நீங்க ஆதாரமா காட்டணும். எல்லா விஷயத்துக்கும் ஆதாரமா காட்டணும்ல. இந்த குர்ஆனை நீங்க வந்து என்ன செஞ்சீங்க, எப்படி எடுத்தீங்க என்று நாங்க கேட்கிறோம். இது எது கேட்கிறோம்? நாங்க எது கேட்கிறோம்? விவாதம் இல்லையே அப்படின்னு கேட்கிறோம். நாங்க எது கேட்கிறோம்? நீங்க தான் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும்னு சொல்றீங்களே, போதும்னு சொல்லிவிட்டு ஏன் இந்த குர்ஆனை எடுக்கிறீர்கள்? குர்ஆனை கொண்டு எடுத்திருக்க வேண்டும். நீங்க என்று சொல்லுவாங்க. நம்ம விவாதம் செய்யும் பொழுது நாம ஒரு விதம் இருக்கிறது, நம்ம ஆதாரங்களை சொல்லி அவங்க வந்து என்ன செய்யறது, அவங்களுடைய கருத்துக்களை நடக்கிறது. இன்னொன்று இருக்குது, நீங்க என்ன விஷயத்தை விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை ஆதாரமாக சொல்லுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை ஆதாரமாக எடுத்து நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை செய்யவில்லை. அதற்காக இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். குர்ஆனை நீங்கள் குர்ஆனாக எடுத்திருக்கிறீர்கள், குர்ஆன் ஹதீஸ் வச்சு எடுத்தீங்களா? இதனுடைய கேள்வி. நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? குர்ஆனை நீங்க குர்ஆனாக எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, குர்ஆன் ஹதீஸ் வச்சு எடுத்திருக்கீங்களா? எதை வச்சு எடுத்தீங்க? இஜ்மாஉ ஸஹாபத் இல்லாம எடுத்து சொல்லுங்க, சஹாபாக்களுடைய கருத்து இல்லைன்னு சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நேரடியாக எடுத்தோம் என்று சொல்லுங்க. கேட்டா இப்படி இதான் தலைப்பு, இது ஒரு பேச்சா? இது என்ன தலைப்புங்கிறதே விளங்குது அவங்களுக்கு. விவாதம் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் அமைக்கணும். அந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில தான் நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும். அதுல மிக முக்கியமான செயல், நீங்க நம்பி இருக்கக்கூடிய குர்ஆன், நீங்க ஆதாரம் காட்டக்கூடிய குர்ஆன், அதை சரியான முறையில குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபிங்க. இதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும் சொல்லியிருக்கோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திரும்பவும் அதே விடயத்தை மடக்கி சொல்லிக்கிறீங்க. என் முதல் ஆகிட்டம் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த ஆதாரம் வந்துகிட்டே இருக்கு. 10க்கும் மேற்பட்ட குர்ஆன் ஆயத்துகள் ஒன்று வச்சுக்கோம். இவர் எப்படி ஆதாரம் பார்க்கிறாருன்னா, குர்ஆன் ஆயத்தை வச்சு பார்த்து அந்த குர்ஆன் ஆயத்துக்கு நேராக நாம சொன்ன வரைவிலக்கம் முடிக்கிறான்னு பார்க்கிறார். இதான் குர்ஆன் ஆயத்தை பார்க்கிற முறை. குர்ஆன்ல இருந்து ஆதாரம் எடுக்கிற முறை இல்லைன்னா, இஜ்மாவுக்கு நாம் என்ன சொன்னோம்? குர்ஆன் ஹதீஸிலே கூறப்பட்ட விடயத்தில் முஜ்தஹிதுகள் அனைவரும் ஒன்றுபடுகிறார்கள், உம்மத்திலே உள்ள முஃமின்கள் அவர்களை பின்தொடர்ந்து ஒன்றுபடுகிறார்கள். அதைத்தானே அல்லாஹ் இந்த ஆயத்தில் வலியுறுத்துகிறானே இல்லையா? எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறானே இல்லையா? இதுக்கு எவ்வளவு அருமையான ஆயத்துக்களை முன்வைத்தார்கள். அப்ப பின்னும் திருத்த வேண்டும் சொன்னீங்க. சுபஹானல்லாஹ், இவ்வளவு ஆயத்துக்களை முன்வைத்ததற்கு பின்னால் அதையும் இதையும் பிசப்பிக் கொண்டிருந்தார். நாம் அடுத்தது என்ன கருத்து? 10 ஆயத்துக்கு மேல வச்சிட்டோம், ஹதீஸ் வேற இருக்குது. அடுத்த மற்ற சகோதரர் 10 மொழியில் ஆதாரம் காட்டினார். பண்டையாம் நாயாம் அது சேர்ந்ததாம் இது சேர்ந்ததாம், அதை பூர்த்தியாக அதுக்கு என்ன வச்சாரே அப்படி நிறுத்தங்கள் செய்தார். இன்னும் பேசவே கூடாது, சும்மா எல்லாரும் முட்டாளாக்கள் இருக்கிறார். அப்படி பிறக்க முடியுமா? நாய் மனிதனோட சேர்ந்து பிறக்க முடியுமா? இந்த மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஒரு மனித உருவத்தில் இருந்தான். ஒரு ஆட்டினுடைய தலையில மனிதன் வந்திருக்கான். பத்திரிகையிலும் தெரிகிறது. வீரகேசரி 2006 ஆண்டு ஏப்ரல் 4 தேதி பத்திரிகை. அப்ப எங்க முட்டாளாக்குறா? இப்படி எல்லாம் பிறக்க முடியாது. நாம கேட்கிறோம், அடே நாங்க தான் பிள்ளை, நீ துப்பரவு குர்ஆன்ல காட்டே, நீ துப்பரவு குர்ஆன்ல காட்டே. நாய் பிறந்துச்சு இல்லையா? மனித கோலத்தில் ஒரு ஆடு பிறந்துச்சு. இதுக்குரிய சட்டத்தை தெளிவாக குர்ஆனிலிருந்து காட்டுவேன், தெளிவாக ஹதீஸிலிருந்து எடுத்து காட்டுவேன். அதை காட்டி போட்டு எங்களுக்கு தெரியும் சொன்ன நியாயம் இல்லை. உங்களுக்கு பதிலையில் இருக்கு. நீங்க அது போராட்டத்துக்கு குறையும் கொள்ளாதீங்களா? நான் சொன்னேன், தலைமுறை போடுங்க. பிற்பில் உள்ள ஆபாசங்கள் பேசுவோம். ஆபாசத்தை செக்ஸ் யாருக்கு பிடிச்சிருக்கே பார்ப்போம், செக்ஸ் யாருக்கு தேவைன்னு பார்ப்போம், செக்ஸ் பிரியர்கள் யாருக்கு பார்ப்போம். எங்க போனாலும் விவாதத்தில் செக்ஸ் தான். கிறிஸ்தவரோட பேசினாலும் பைபிளுக்குள்ள செக்ஸ் தான், புகார்களோட பேசினாலும் அங்கேயும் செக்ஸ் தான், குர்ஆன்லயும் செக்ஸ் தான் வேணும்.
செக்ஸுக்கே பிறந்த ஒரு கூட்டம் வாங்கிக்கிறேன். இது பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா? நான் சொன்னது இல்லையா, இவர்கள் செக்ஸுடைய சட்டத்தை எழுதிக்கிறாங்க. இப்படி நடந்தாலுடைய தீர்வு என்ன? நீங்க செஞ்சே மாட்டீங்களே. பேர் சொல்லல, குர்ஆன் ஹதீஸுடைய பாசறையில் வளர்ந்தோம் என்று தலைமை புலத்தில் இருந்தவர்கள் எத்தனை பேர் செய்து காட்டுகிறீர்கள்? எவ்வளவு அசிங்கங்கள் வழியாகிச்சு. சென்ற 2-3 வருடங்களுக்குள் எவ்வளவு விஷயங்கள் வழிகாட்டினாங்க. இதையெல்லாம் மறைச்சு கொண்டு தலையில மனத்தை வச்சுக்கிட்டு நாங்க சூப்பரவன் நினைக்கிறோம். அல்லாஹ் விஷயத்துக்கு வாங்க, பிக்கு கிளம்புவோம். தனித்தலைப்போடு கூட இந்த பிக்குடைய ஆபாசம் பதிவு இல்லாமல் இல்ல. இதுல பிழை இருந்தால் நீங்க சொல்ல தேவையில்லை. நாங்க தான் இந்த கிதாபுல இருந்திருப்போம். நாங்க ஏன் நோக்கிக்கிறோம்? அவங்க இவங்க சொன்ன மாதிரி என்று சொல்லல. இவங்க வாசகங்களை திணிச்சு சொல்றாங்க, தெரிஞ்சு பேசுறாங்க. அதனாலதான் அதுக்கு பதில் சொல்ல வரல. மூல தலைமுடுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டுமா? குர்ஆன் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும் தேவையா? இஜ்மா கியாஸ் இல்லாததால் உங்களுக்கு எத்தனை பிரிவுகள் ஏற்பட்டுவிட்டது? எத்தனை ஹதீஸ்களை நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள்? குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சுய புத்தியால் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய எத்தனை ஹதீஸ்களை மறுக்கிறீர்கள்? இங்கு உட்கார்ந்து இருக்கும் இந்த வளவாளர்கள் அதை பற்றி பேசலையா? திரும்ப கேட்கிறோம், உங்களோட குர்ஆனை காட்டுங்க, மழைப்பாருங்க, குர்ஆனை காட்டுங்க. இதுதான் காபா என்பதை எதன் மூலம் நிரூபிக்கிறீங்க? சபா மர்மாவை எதன் மூலம் நிரூபிக்கிறீங்க? நீங்க திரையில இணையும் போடலாம், 26, 27 போடலாம். நீங்களே தனியில் இருந்து மார்க்களிப்பாக 26க்கு பதில் வந்துட்டாங்க. நீங்களே உட்கார்ந்து பாருங்க. பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை இல்லைன்னு ஸ்கிரீன்ல போடுறாங்க. என்ன இல்லை இல்லை? ஒவ்வொரு கேள்விக்கும் ஆணித்தரமாக விட சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆதாரத்தை முன்வைக்க தயாராக இருக்கிறார். 10க்கு மேற்பட்ட புராணத்தில் இருக்கிறோம். 10க்கு மேற்பட்ட புராணத்தில். அடுத்ததாக அந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய சில முறைகளை பேசப்படும். கண்ணியத்திற்குரிய அன்பான சகோதரர்களே, உங்களுடைய என்ன சொன்னாங்க, ஆயத்துக்களை சும்மா சொல்லிட்டு இதுமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆதாரமும் போயிடுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இப்ப நாங்க ஆதாரத்துடைய முறைகளை சொல்றோம். சில ஆயத்துகளுக்கு தான் அவங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க. பெரும்பாலான ஆயத்துகளுக்கு எவ்வளவு நட்டமாகவும் சண்டை எஜிமா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சரி, நாங்க சில ஆயத்துகளுடைய எஜிமாவுடைய முறைகளை சொல்கிறோம். ஒரு ஆயத்தை மறுத்தாலும் அவங்க ஆற்றுக்காக விலகி கொள்ளுங்க. ஒன்னு, அந்த ஆயத்துக்கு சரியான முறையில் அவங்க செய்து விளக்கம் சொல்லணும். இந்த ஒரு அறிவை பயன்படுத்தாம என்ன செய்யணும்? வேறு யாருடைய சொல்லையும் எடுத்தாலும் சரியான முறையில விளக்கம் சொல்லணும். அப்படி இல்லை என்று சொன்னா அந்த ஆயத்தை என்ன செஞ்ச மாதிரி மறுக்க மாதிரி, அதை நான் செய்ய மாட்டேன், ஆயத்தில் அப்படி ஒரு கருத்து இருக்கு, அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது ஆயத்தை என்ன செஞ்ச மாதிரி மறுக்க மாதிரி. அந்த அடிப்படையில உம்மத்தம் வசத்தில் இந்த பூர்வ சுகதாவுடைய அந்த வலிவுள் அந்த ஆதாரம் எடுக்கும் முறையை பற்றி சொன்னோம். இஜ்மா என்பதையுடைய வரை விளக்கணத்திற்கு இந்த ஆயத்தை எப்படி பொறுத்து வருகிறது சொன்னோம். அது பதில் சொன்னாங்களா? இல்லை. நாங்க அவங்க மாதிரி எதுவுமே பதில் சொல்லலன்னு சொன்னதுக்கு சொன்னதுக்கெல்லாம் சொல்லலை என்று நாங்க சொல்ல மாட்டோம். எதற்கு பதில் சொல்றது அதுக்கு தான் நாங்க சொல்றோம். பதில் சொன்னாங்களா? சொல்லல. இப்ப சொல்லட்டும், ரெண்டாவது சொல்லட்டும் அவங்க. அதே மாதிரி நாங்க சொன்னோம், பலவுல நகரம் இங்குள்ள விருப்பத்தின் தாயகத்தில் ஏற்றப்பட்ட தீன் ஒளியும் உருப்படியான பதில சொன்னாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உருப்படியான பதில சொன்னாங்களா? சொல்லல. அங்க என்ன நிரூபணமாகிறது? ஒரு கூட்டம் ஆய்வாளர்கள் ஆய்வுக்காக தயாராக வேண்டும். பின்னால் வரக்கூடிய கூட்டத்திற்கு அவர்கள் மார்க்கத்தை சரியான முறையில் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வேண்டும். இதை நம்ம செய்ய சொல்லணும். சொல்லட்டுமே அவங்க அப்படி எல்லாம் ஒரு கூட்டம்லாம் இல்லை, எல்லாரும் குரான சுயமா ஆராயலாம் சொல்லட்டுமே. ஆய்வுக்கு மாற்றமான இந்த விளக்கெல்லாம் இல்ல சொல்லட்டுமே. இருக்கு ரெண்டு கூட்டம் எல்லாம் தேவையில்லை. ஆய்வு செய்யற கூட்டம், பின்பற்ற கூட்டம் அப்படி எல்லாம் மார்க்கத்தில் இல்ல. வேற ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. அந்த ஆயத்துக்கு நாங்க என்ன விளக்கத்தை சொல்றோமோ அது உங்களுக்கு உடன்பாடு இல்லைண்டா நீங்க உங்களுடைய குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில அந்த ஆயத்துக்கு ஒழுங்கான விளக்கத்தை சொல்லுங்க. சும்மா இந்த ஆயத்தை இதுமா ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா ஆதாரம் இல்லாம போயிருமா? இந்த ஆயத்தை எடுத்துருமா? ஆயத்துக்கு ஒழுங்கான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அது பைன் தனாசாத்தும் இன்னொரு ஆயத்து இருக்கு. பைன் தனாசாத்தும் விஷயத்தில் பொறுப்பு விரும்பாகி ஒரு ரசூல். இந்த ஆயத்தை பாருங்க, என்ன சொல்றோம், நான் இப்பவே சொல்லிக்கிறேன் பாருங்க. அல்லாஹ் ரசூலின் பக்கம் எதை இஸ்மாக்கு தெளிவா சொல்றாங்க, அதுவே அவங்களுக்கு எதிராக வந்து சாம்சங் போர்டு வேற சொல்லிக்குவாங்க.
இதெல்லாம் விளங்காத வாதங்கள், இதெல்லாம் விளங்காத முறையில் சொல்லக்கூடிய விஷயம். எல்லாம் என்ன சொல்றான், விஷயம் ஏதேனும் விஷயங்களில் உங்களுக்கு கருத்து முரண்பாடு வந்தால், கருத்து முரண்பாடு எதுல வரும், எதுல கருத்து முரண்பாடு வரும்? தெளிவான முறையில் குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஒரு விஷயம் இல்லாம இருக்கும் போது கருத்து முரண்பாடு வரும். கருத்து முரண்பாடு வந்தால் என்ன செய்யணும்? ரசூல், அல்லாஹ் ரசூலின் பக்கம் திரும்புங்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை என்னங்கிறது குர்ஆன்ல இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் ஹதீஸ்ல செய்கிறது இருக்கிறது. அப்ப கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, இதன் பக்கம் வாங்க அப்படின்னு என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. அதே மாதிரி அப்ப இன்னும் என்ன தெரியுது, கருத்து வேற்றுமை வெளிவந்து விட்டது. இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. சகோதரர்களே, இஜ்மாத்தியாஸ் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். குர்ஆன் வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த குர்ஆனுடைய வசனங்களும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இஜ்மாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை அஞ்சாவது முறையில 1வது முறைக்காரன் போய் கேட்டாலும் கூட அவன் சொல்லுவான், இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிறாங்க. ஒன்னுக்கு எதற்குமே சம்பந்தம் இல்லை. நாம கேட்கும் பொழுது அந்த வசனத்திலே இந்த கருத்து நீங்கள் சொன்ன இஜ்மாவுக்குள்ள கருத்து இருக்கான்னு சொல்லி திரும்ப கேட்கிறோம். இவர் தன்னுடைய சொந்த புராணத்தை ஆரம்பிக்கிறார். நம்ம இது சொன்னோமே, இது விளங்கவில்லையா, இது புரியவில்லையா, இது என்ன, இதுல இருந்து நீங்க சொன்னீங்களே இத்திஃபாக்கும் இஜ்திஹாதியும் உம்மான்னு சொன்னீங்களே, இந்த உம்மத்தினருடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதற்கு அந்த வசனத்தில் எங்க இருக்கு? எல்லாத்துக்கும் நேரம் இந்த ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து காட்டிவிட்டு இதுக்கு சம்பந்தம் இருக்காது இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அதை இன்னும் நான் ஒரு வசனத்தை எடுத்து சொன்னேன். அவங்க சொன்னதுக்கு பதில் பத்தபிய சபீல மன்னானா, என் பக்கம் யார் திரும்பினார்களோ அவர்களுடைய வழியை நீ பின்பற்றது உரிமையில் இருக்கு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, குர்ஆன் கொஞ்சம் ஒழுங்கா வழங்குங்க, ஆரம்பத்திலிருந்து படிச்சு பாருங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிட்டு வருகின்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிட்டு தான் வருது. வத்தபீ சபீல மன் அனாபுங்கிறது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக இருக்குதா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபீல மன் அனாபுன்னு சொல்லுவாங்க. என் பக்கம் யார் திரும்பினார்களோ அவருடைய வழியை பின்பற்றி ஒரு நபி சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிய, அதாவது இறைவன் என் பக்கம் எவர்கள் வந்தாலும் அவங்களுடைய வழியை அங்க சொல்றான். லுக்மான் நபி சொல்லுவாரா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்வதுதான். அது இவர்கள் ஒழுங்காக அதனுடைய அர்த்தத்தை கவனித்து பார்த்து சொல்லட்டும். அடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நீங்க வச்சுக்கிட்டாலும் அடுத்து என்னாவது இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்மா பின்பற்றிருந்தாங்க, அவர் சஹாபாக்களும் பின்பற்றிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பின்பற்றணும். அதுக்கு மேல லுக்மான் அலைஹிஸ்ஸலாமும் இஜ்மா பின்பற்றினது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, ஒரு பிள்ளைங்க அவருடைய காலத்தில் இஜ்மா பின்பற்றது அர்த்தம் வருது. அவங்க எந்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை அவங்க தெளிவா இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒரு பேசி ஒரு இஜ்மாவுக்கு வந்தாங்க, நல்லா இருக்கு. அவங்க என்ன சொல்றாருன்னா, அப்துல்லா கொள்கை அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒரு மூலாதாரம் நாங்க எங்க சொன்னோம் அப்படின்னு போடவே சொன்னாங்க. அடுத்து அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, இந்த பராய் விஷயமாக, வாரிசுரிமை சட்டம் விஷயமாக குர்ஆன் ஹதீஸை வைத்துக் கொண்டு கியாமத் நாள் வரையிலே நிரூபிக்க முடியாதுங்க. குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. இது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை இவர் சொல்றாரு. அவர் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர் ஒரு கருத்து சொல்றாரு, அவரே அதுக்கு மாற்றமா பேசிட்டு இருக்கிறார். அதை நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் நிதானித்து நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை விளங்கி என்ன செய்யட்டும் அவர்கள் திரும்ப சொல்லட்டும். அடுத்தடுத்ததாக
குர்ஆன் மட்டும் போதும் என்று கூறிவிட்டு ஏன் இதை எடுக்கிறார்கள் கேட்கிறாங்க. குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆனை எடுக்கிறாங்க. குர்ஆன் மட்டும் போதும் சொன்னவங்க குர்ஆனை எடுக்காம எதை இருப்பாங்க? அவர் சொல்றாரு குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டு ஏன் இந்த குர்ஆனை எடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுவும் நாட்டில் எதை குர்ஆன் மட்டும் போதும் சொல்லுவோம், குர்ஆன் இருந்தால் நாங்கள் எடுப்போம். அது இல்லாம ஒப்பந்தத்திலேயே இது குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரம் காட்டுறது ரெண்டு பேருமே ஒத்துக்கொண்ட விஷயத்தில் திரும்ப எது குர்ஆன் என்று கேட்பது நம்ம அந்த ஒப்பந்தத்துக்கே என்ன செய்யுது தவறான ஒன்று என்பதை விளைவிக்கணும். அடுத்தது சொன்னாரு நம்மள ஏன் அவங்கள்ட்ட போய் முட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுல வந்து ஒப்பந்தம் போட்டதுல யாருக்கும் ஒருத்தரும் இல்லை. இங்க ஒப்பந்தம் போட்டவங்க இருக்கிறாங்க. நாங்க வந்து அப்படி சொல்லல. நாங்க போட்டது தலைப்பும் நிலைப்பாடு ஒண்ணுதான் சொல்றோம். நாங்க ஏன் முட்டணும் கரெக்டா போட்டாலும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களுடைய தலைப்பு அதில் நாங்கள் என்ன கருத்தை சொல்லுவோம் என்பதை சேர்த்துதான் சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நாங்க முட்ட வேண்டியதில்லை, நீங்க தான் போய் முடிக்கணும். அடுத்து சொன்னார் ரியாதுல் தாலிபின் வந்துட்டார் உள்ள. மதுஹபுல குலவு அசிங்கங்களை எடுத்து சொல்லும் போது வாயை திறக்க முடியல. ஒன்னே மட்டும் ஒரு ஜனாசரி சொல்லியாச்சு. என்ன மனித தலை இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி பறந்துச்சு, இதுக்கு பதில் சொன்னீங்கல்ல, இதே மாதிரி பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் வரல? அது சொல்ல முடியாது. அவர்கள் ஞாபகத்தினால் இந்த அசிங்கங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? நீங்களே கேட்பதற்கு உங்களுக்கு காதுகள் எல்லாம் பூசுகிறது. அவ்வளவு அசிங்கம். அடுத்த கேட்கிறேன் தலைவர் பரிசு சொன்னாங்க, இதுதான் மனுஷன் ஆறு சேர்ந்ததா இப்படி சொல்லியிருக்கிறீங்க. மனுஷனும் அன்றி போய் மனுஷன் போய் சேர்றது எங்க போய் சேர்ந்துச்சது? அடுத்ததான் சொல்லுவா அமிலா கத்தீபந்து அபிலல் குரான் என்று எங்க போய் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்துச்சு? எங்க போய் கத்திபா இருந்தாரு? ஆதரவு காட்டுறாங்க. எங்க இருந்துச்சு? அடுத்து இது அடுத்து நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க அடுத்து சாப்பிடலாம் எழுதிருக்கிறீங்கள, அடுத்து சாப்பிடலாம் பத்துவா கொடுப்பீங்களா? என்ன ஒரே ஒரு ஆதாரம் கிடைச்சிட்ட உடனே கட்டுட்டு உடனே வர்றது. கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா அப்படி எதுக்கு சொல்ல முடியல அப்படி மெதுவா அப்படி சொல்லிட்டு அப்படி போறது. நாங்க என்ன செய்யவில்லை, எங்களுடைய தலைப்பை விட்டு நாங்க என்ன செய்யல போகல. தலைப்புல திரும்பவும் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்க எந்த நிலைப்பாடு இருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, ஒண்ணும் தெரியாது, இது ஒண்ணும் சொல்லவும் முடியாது. அதனால இதை என்ன செய்யக்கூடாது, தொற்றக்கூடாது ஒரு முடிவோடு இருந்து கேட்ட கேள்விகளுக்கு பொதுமக்களுடைய நிலையை பார்த்து துணியுடனே பார்த்து கொஞ்சம் சொன்னால் அதையும் மாட்டிக்கிறாங்க. சொல்லுங்க, இதே மாதிரி ஏதாவது சமாளிக்க முடியுதா? என்னமோ நம்மளுக்கு எல்லாம் செக்ஸ் இதான் உங்க அங்க நடக்குதா? தப்லீக் ஜமாத் மதரசாவில் என்ன நடந்துச்சு நீங்க சொன்னீங்கன்னா நானும் வண்டியா எடுத்துக்கணும். இது என்னன்னு நமக்கு தேவையில்லாத வேலை. எது இருக்கோ அது பேசுங்க. நாங்க படிச்ச மதரசாவில் என்ன நடந்துச்சு, அதே மாதிரி இப்போ நடந்திருக்கு. சில மதரசாக்கள் ஏன் கிடைக்கப்பட்டுச்சு, அங்க மாணவர்கள் என்ன செஞ்சாங்க, அஜர்த்தி என்ன செஞ்சாங்க, அதை நாங்க சொல்லணும். இது வந்து தேவையா? ஒருத்தர் தவறு செஞ்சாங்கன்னா நாங்க கண்டித்திருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதை வைத்துக் கொண்டு இவங்க நீங்க செய்ய போட போறோம். தொழுகையில் இருந்துட்டு என்னென்ன அதிகங்கள் செஞ்சாங்க அந்த மக்களை குத்தி இந்த மதகுல நூல்ல இருக்கக்கூடிய நீங்க பெரிய முதிரைன்னு சொல்லக்கூடிய அதுல எழுதி வச்சிருக்காங்க. நாங்க அப்படி எழுதல. எந்த புத்தகத்துல இப்படி அசிங்கமா எழுதி வச்சிருக்கோம்? ஒரு புத்தகத்தை நூலா காட்டுங்க பார்க்கலாம். இவ்வளவு அசிங்கமாக எழுதி வச்சிருக்கோமா? தொழுகையில் இருந்து என்னென்ன செஞ்சா வரும்? நம்ம முடிச்சிருக்கோம். எங்களுடைய தலைப்பு போட்டுட்டே இருப்போம். கடைசி வரையிலேயும் உங்களால பதில் சொல்ல முடியாது. இடையில இதே மாதிரி ஏதாவது ரெண்டு வந்தா நீங்க வந்து சொல்லுவீங்க, அதோட காண போயிருவீங்க. நீங்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனமும் அதற்குள்ள சான்றுகளாக நிரூபிக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்டேன். முஹாஜிரின்கள்ல அன்சாரிகள்ல முந்தி சென்றவர்களை பின்பற்றுதான் இந்த வசனம் உங்க கருத்துப்படி இருக்குன்னு சொன்னேன். நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லல. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த உம்மத்தில் அவங்க முஜித்தைகள் ஒன்றுபடுவதுன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த வசனத்தை நீங்க காட்டுறீங்க? முஹாஜிரின்கள் அன்சாரிகள்ல முந்தி சென்றவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கொண்டு சேர்வதற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த சம்பந்தமே கிடையாது. அதுக்கு நான் கேட்டேன், அப்படின்னா உங்க கொள்கை எழுதானா? அந்த கொள்கை சொல்லிட்டு நீங்க இந்த வசனத்தை காட்டுங்க. நாங்க வந்து இந்த உம்மத்தில் உள்ள ஆய்வாளர்கள் சொல்லல, முஹாஜிரின்கள் அன்சாரிகள்ல யார் முந்தி சென்றார்களோ அவங்க மட்டும் தான் பின்பற்றணும் எங்களுடைய கொள்கைன்னு சொன்னீங்கன்னா இந்த வசனத்தை எடுத்து வைக்கலாம். உங்க ஆதாரம் அதற்குரியது கிடையாது. இந்த ஆதாரத்துக்கு மாற்றமாகத்தான் அது இருக்குன்னு சொல்ல, நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லல. நீங்கள் ஒரு பேச்சுக்களை ஆதாரமாக வைத்தாலும் அது உங்களுக்கு இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவது அப்படின்னு இல்ல. ஒவ்வொரு வசனத்தையும் கேட்கிறவங்க நீங்க படிச்சு பாருங்க. சொல்றதுக்கும் இந்த உம்மத்தில் உள்ள ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதென்று அந்த வசனத்தில் இருக்கா, அந்த கருத்தை தருகிறதா அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் சிந்தித்து பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. சகோதரர்களே,
கேலியாக சொன்னார்கள். கிறிஸ்தவர்களுடன் பேசும்போதும் ஆபாசம் என்று சொன்னார்கள். அம்மா அவங்க நூல்ல ஆபாசம் இருக்குது, பைபிள்ல இருக்குது, அதை நம்ம எடுத்து சொல்றோம், அசத்தியம் நிரூபிக்கிறோம். உங்க மதுரையிலையும் இருக்குது. நீங்க கிறிஸ்தவர்கள் அது கூட ஆபாசம் சொல்லலாம். ஏன்னா உங்க மதுரை உள்ளதானே அதுல இருக்குது. மதத்துல உள்ளதே நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பைபிள் இருக்குது பெரிய விஷயமே இல்லை. ரெண்டும் உங்களுக்கு மாற்ற ஆதாரம் தான். அது சொன்னாங்க, இந்த உலகா நம்ம மின்முள்ளி திருப்பதி மின் தாய் பற்றி எந்த பக்கம் என்ற வசனத்தை படித்து காட்டினார்கள். இந்த வசனத்துடைய தர்ஜுமாவை செய்கிறேன். உங்களில் அவர்களில் ஒரு சாரார் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக புறப்பட வேண்டாமா? அறிந்துவிட்டு தன்னுடைய சமுதாயத்திற்கு அவர்கள் திரும்பிய பிறகு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்றாங்க. இவங்க இஜ்மா கியாசுக்கு ஆதாரங்கிறாங்க. இஜ்மா எங்க இருக்குது? இவங்க சொல்லக்கூடிய கியாசு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஒண்ணு இல்ல, கையில கிடைக்கிறதுல ஆதாரம். மார்க்கத்தை படிக்கணும், அடுத்தவங்க மார்க்கத்தை சொல்லணும் இருக்குது. மார்க்கம்னா என்ன? அடுத்தவங்க தான் உட்கார்ந்துருக்கிறோம், அதையும் கொண்டு வந்து ஆதாரம் காட்டுறாங்க. மார்க்கத்தை படிக்க இருக்குது, படிச்சுட்டு மார்க்கத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. அவ்வளவுதான் இந்த வசனத்துல. இஜ்மா எங்க இருக்குது? குர்ஆன் ஹதீஸ் கூட ஒரு இஜ்மாவும் இருக்குதாங்க. அப்ப இதையெல்லாம் நீங்க ஆதாரம் காட்டுறது வியப்பாக இருக்கிறது. சரி, இந்த வசனம் இறங்குதுல, சஹாபாக்களுக்கு இறங்குது, ரசூலுல்லாஹ் காலத்துல இறங்குது. ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லல. எல்லா காலத்துக்கும் அல்லாஹ்வுடைய வசனம் பொருந்தக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும்போது இந்த வசனம் இறங்கியது. அப்போது சஹாபாக்கள் நபியவர்களுக்கு முன்னிலையில் எப்படி விளங்கினார்களோ, எந்த அர்த்தத்தில் இது ஆளப்பட்டதோ அதே அர்த்தம் தான் எல்லா இடத்துக்கும் இருக்க வேண்டும், மாற்றக்கூடாது. இப்ப இன்மா கேட்டு சொன்னீங்களா, என்னது இஸ்திஃபாக்கும் முஜ்தஹிதி ஹாதிஹி உம்மா, இந்த சமுதாயத்துல முஜ்தஹிதிகள் ஒன்றுபட்டது. அந்த முஜ்தஹித் யாரு? நீங்க சொல்லுவீங்க அந்த கிதாப், இந்த கிதாப், அந்த கிதாப்லயே என்ன பல்ட் அடிச்சாச்சு. கிதாபுல நிறைய பொய்யாக சேர்த்துக்கிட்டார்கள். அவர் அப்துல் முக்தாரி, உண்மை, இயானா எல்லாத்தையும் மறுத்துருங்க, பொய்யாக சேர்த்துட்டாங்கல்ல. இப்போ நபிசுல்லாஹு காலத்துல இந்த வசனம் இறங்குது. நீங்க வழங்கின மாதிரி சஹாபாக்கள் வழங்கினாங்களா? முஜ்தஹிதிகள் ஒன்றுபடணும், ஆனா நம்மளாம் கூடி ஒரு முடிவெடுப்போம், குர்ஆனில் எல்லாம் ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு எழுதாங்களா? இல்லையே. மார்க்கத்தை படிக்க அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு எதை மார்க்கமாக சொன்னார்களோ அதை கேட்டு தன்னுடைய சமுதாயத்துக்கு எத்தி வைத்தார்கள். இல்லாத உருவாக்கி கொண்டு எந்த ஆதாரம் இருக்குது? அவர் சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க இந்த பைபிளை பற்றி சொன்னாங்க. பைபிளை பற்றி சொன்னாங்க, பைபிள் அசிங்கம் இருக்குது அப்படிலாம் சொல்லி காட்டினாங்க. இந்த பைபிள் அசிங்கம் இருக்கு, நம்ம அசத்தியவாதிகள் புக்கில தான் செய்யும், அசிங்கம் இருக்குதான் செய்யும். அசத்தியம் தானே. இவங்க பைபிளை பத்தி இவங்க மதுரத்தை என்ன சொல்றாங்க? பைபிள சொன்னதுனால ரசூல் முகத்தால 4வது வாரியம் 13ஆம் பக்கத்தில் இருக்காங்க. அரபில் தொழுகையில அரபில் பாரிசியத்தி பாட்சி மொழியில் ஓதினாலும் தமிழ் ஓதமா இல்லையா? எல்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே சொல்லுமா இல்லைங்களா? அதே மாதிரி குர்ஆன் பாட்சி மொழியில் ஓதினாலும், அவி தௌராத்தி ஓதினாலும், அவி இஞ்சிலை ஓதினாலும் தொழிலை ஓதலாமா? ஓதினால் இது கிறிஸ்தன் முஸ்லீமும் அது கடைய வரலாறு இருந்தால் தொழிலை அது பாடாயிடும். இந்த முன்னரை பாட்டு மண்மரை பாட்டு அசிங்க பைபிள் இருக்கா இல்லையா? இவங்க மதுரை அதை விட மிஞ்சிச்சு. பைபிள்ல கூட வசதி கிடையாதுங்க. பைபிளை மதுரை ஒப்பிட்டு பார்த்தா இவங்க மதுரை மேடம் நிற்கும். நீங்க எல்லாம் கிறிஸ்தவ போய் பேச முடியாது. உங்க இதுமா கேட்க வச்சு கேட்க இருந்தவங்க பாருங்க, சாதி மதம் போட்டா பதிவு வருது, அனைத்து மதம் போட்டா பதிலே வர மாட்டேங்குது, வாய சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, அதையும் அவங்க வளர்க்கணும். அப்போ இருக்கிறது தான் அது பைபிள் ஓதும்போது, இந்தியில ஓதும்போது அது அடிமொழியாக என்ன செய்யலாம்? தொழிலை முடியாது அப்படியே செய்யறாங்க. எழுதி தமிழ் செய்யணும், பதில் சொல்லணும். இப்ப நாம கேட்ட நாம எடுத்து ஏராளமான மதியம் குப்பைகள் இவங்க சொல்லி வச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும். ஒரு கேள்வி கூட நிறுத்திக்கல, பதில் சொல்லல. இப்ப நாம அடுத்து வாரத்துக்கு வந்தோம். கதாவுக்கு ஜாமினாலும் உண்மத்தை வசத்தா, இது உங்களை நாம் நடைமுறை சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம். இந்த பூர்ண சோழா அதனால் முன்வாழ்ந்த மக்களுக்கு நீங்கள் சாட்சியாளர்கள் ஆவதற்காக நபிகள் நாயகனுடைய ஹதீஸை விளக்கத்தை படிச்சு காட்டி ஆண்கள் திட்டிக்கு பதில் சொல்லணும். அது சாதாரண சொல்லல. நபிகள் நாயகத்துடைய சொல்லுக்கு மேல ஒரு சொல்லு கிடையாது, அதுக்கு மேல ஒரு ஆதாரம் கிடையாது. அதை சொன்னோம். பூமியில் எப்படி சொல்லுவாங்க? அஸ்மரனாக நாளிக்க எங்களுடைய நபி இதை எங்களுக்கு அறிவித்தார். உம்மத்து மசூல் யாரு?
நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை படித்து குர்ஆனை படித்தவர்கள் தான் அது எல்லாருமே பேசுவாங்க. பதில் சொல்லுமா இல்லையா? நபிகள் நாயகத்துடைய விளக்கத்தை குர்ஆன் ஆயத்துன்னு சொன்னா எங்களை குர்ஆனை விளக்கக்கூடிய முறை தெரிய ரச்சனை இல்லையா? நீங்க லட்சத்தை பார்க்கணும். நபிகள் நாயகம் சொன்ன விளக்கத்துக்கு பிறகும் நீங்க குர்ஆனுக்கு மாற்றி விளங்குறீங்களா? இதான் குர்ஆனை விளங்குற முறையா? அது மாதிரி எந்த பக்கமும் வித்தியை சோதர் அப்பாஸ் அவர்கள் பதில் சொன்னார்கள். அது நாசரத்து விஷயம் அதை எடுத்து வைக்கட்டு உங்க பதில் சொல்லணும். அது கேட்கிறோம் மூமியினுடைய பார்வை எது? அந்த மோடி சொல்றாரு, அதாவது குர்ஆன் ஆயத்திற்கு நேராக நாம் சொன்ன வழிமுறைகள் இருக்கான்னு கேட்கிறாங்க. அவங்க நிச்சயமா வழிமுறை சொன்னாங்களா இல்லையா? அது குர்ஆன்ல இருக்குதா நாம கேட்கணும். இப்படிலாம் கேட்கலாமா? சொன்னா கேட்கலாம் செய்வோம். அப்ப சொல்லாதீங்க நாங்க சொன்ன வரைமுறை எல்லா குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கறாங்க. கேட்கதான் செய்வோம். எதை குர்ஆன்ல சொல்றீங்க? அப்ப நாம ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்லணும். அப்ப நாம சொன்னோம், அதாவது மூமின்கள் என்றால் யார்? இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அய்யகூலு சமிஅனா வ அதானா. அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம் என்று சொல்பவன் தான் மூமின். மூமின் யாரு? குர்ஆன் அல்லாஹ் ரசூல் மட்டும் சொல்றவன் தான் மூமின். இந்த ரெண்டுக்கு வரை இஜ்மா கியாஸ் சொன்னா அவன் மூமின் கிடையாது. அவன் மூமின் ஆப்போசிட் யாரு? காஃபிர். குர்ஆன் சொன்னா மட்டும் மார்க்கம், அல்லாஹ் சொன்னது மார்க்கம், நபிகள் நாயகம் சொன்னது மார்க்கம் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும் தான் மூமின்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். இன்னும் சொன்னோம், மூமின் என்றால் யார்? எத்தனை ஊழல் ஹக்கன் ரப்பிஹிம், அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள ஹக்கை பின்பற்றுவார்கள். நீங்க சொல்லக்கூடிய மனோயிச்சை கிடையாது. நாங்களாம் கூலி முடிவெடுத்த மார்க்கம் சொல்றீங்களே, அந்த மனோயிச்சை கிடையாது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அந்த யோசனை ஒழுங்கா பதிலாம் சொல்லிருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த கன்னியாவுடைய ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அது சரியா பதில் இன்னும் வரல, புரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது இருக்கு. நேரடியாக நாங்க என்ன கேட்டோம்? குர்ஆன் ஹதீஸிலிருந்து இந்த மீரா வாரிசுரிமை சட்டத்தை உதாரணமா எது கொடுத்தோம்னு சொன்னா, நீங்க குர்ஆன் ஹதீஸை கொண்டுதானே எல்லாத்துக்கும் தீர்வளிப்போம்னு சொல்றீங்க. நேரடியான நல்ல வரைக்கும் போகணும். நாங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் தீர்ப்பளிக்க போறோம். உங்களை அல்ல தியாகம் செய்ய மாட்டோம் என்று சொல்லிட்டு தியாகம் செய்கிற விதத்தில் அல்ல, சஹாபாக்களுடைய சொல்ல எடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு எடுக்கிற விதத்தில் அல்ல. நாங்க தான் சொல்றோமே, சஹாபாக்கள் படிச்சு தந்த மாதிரி குர்ஆன் நாங்க விளங்கி இருக்கிறோம். தியாசை நாங்க என்ன செய்யறோம்? ஆதாரப்பூர்வமா எடுத்து குர்ஆன் நாங்க தான் சொல்றோமே. உங்களுக்கு என்ன கேட்கிறோம்? நேரடி குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்றோம். நேரடி குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து அதுக்கு விளக்கம் கொடுங்க, அப்படிதான் நாங்க சொல்றோம். நாங்களும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்ல போறோம். நேரடியாக எங்களுக்கு சொல்ல நாங்க சஹாபாக்களுடைய சொல்லின் விளக்கத்தை வைத்து சொல்லுவோம். தியாசை எடுக்கிறாங்க செய்ய சொல்லுவோம். நீங்க நேரடியாக சொல்லுங்களேன். இதைத்தான் நம்ம கேட்டோம். அவர் என்னமோ அவர் குர்ஆன்ல இருந்து கேட்கிறாரு, ஆனா குர்ஆன்ல இருந்து நேரடியா கிடைக்காதுன்னு சொல்றாரு, என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒமாக்கான மூமினோட இயற்பியோ காப்பா சகோதரர் பேசினாரு. மூமின் இந்த ஆயத்தை சஹாபாக்கள் எப்படி விளங்கணுமோ அப்படித்தான் நாமளும் விளங்கணுமா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்களோ அந்த காலத்துல அப்படித்தான் நாமும் விளங்கணுமா. உங்க இஷ்டத்துக்கு இஜ்மா நீங்க யாரா எடுத்துக்கிறீங்களா? சஹாபாக்கள் எப்படி விளங்கணும் அப்படித்தான் நாமும் விளங்கணும். இப்படி எல்லாத்தையும் நீங்க விளங்கிருந்தா பிரச்சனையே வந்துருக்காங்க. உலகமே அங்கதானே இருக்குது. சஹாபாக்கள் இந்த மாதிரி ஆட்கள் தான் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி குறுக்குத்தனமான விளக்கத்தை சொல்லி சொல்லி வழிவழி போயிட்டு இருக்கிறீங்க. செய்வாங்க, அதை விடுவோம். குர்ஆனுடைய ஆயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இறங்கி இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆயத் இறங்கினது ஒன்றுக்காக இருந்தாலும் அதனுடைய கருத்தை வைத்துத்தான் நாம் செயல்பட வேண்டும், எல்லாத்துக்கும் தெரியும். இது உலமாக்கள் எல்லாம் வழங்கி வச்சிருப்பாங்க.
அரபியில சொல்லுவாங்க அல்-இப்ரத்து பிஉமூமில் லஃபி லா லிஹுசூஸி ஸபப். இறங்கிய ஆயத்தின் கருத்தை பார்ப்பது ஆயத்தின் அந்த வசனத்தினுடைய அந்த பூரணமான அர்த்தத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எந்த குறிப்பிட்ட நிலைக்காக இறக்கப்பட்டதோ அந்த குறிப்பிட்ட நிலையுடன் ஆயத்தை மட்டிடக்கூடாது. இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம். நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆயத்தின் மூலமாக நாம் சொல்லக்கூடிய கருத்து நிரூபணமாகிறதா இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணத்தையும் நான் சொல்றேன். இப்படி சொல்றவங்க சஹாபாக்கள் எப்படி வளர்ந்தாங்க, எந்த நிலையில இறந்ததோ அந்த நிலையை கொண்டுதான் அவங்க வந்து செஞ்சாங்க. இதை செஞ்சாங்க, அல்லா ரசூலுல்லாஹி போனாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இது எதனால இருக்குதுன்னு சொன்னா, குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருந்தால் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஒரு குறிப்பிட்ட நிலையில் சொல்லப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வைத்து சொல்லப்பட்டது. அதாவது அதுக்கு முந்தைய வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார், நபிமார்களை ஆண்களாக அனுப்பி இருக்கிறோம். அந்த விஷயத்தை நீங்க வந்து செய்து கொள்ளுங்க. இந்த இது போன்ற அந்த முன்னுள்ள விடயங்களை அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்துல தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்க இந்த ஆயத்தை வந்து தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்துல கேட்டுக்கொள்ளுங்க என்ற கருத்தை எடுப்பதற்கு இந்த ஆயத்தை பயன்படுத்த மாட்டாங்க போல தெரியுது அப்படின்னா, இந்த ஆயத்தை எந்த நிலைக்கு இறக்கப்பட்டதோ அந்த நிலையோடு மட்டிட வேண்டும் என்றால் அந்த ஆயத்தையும் அப்படித்தான் அவர்கள் மட்டிட வேண்டும் என்று இங்க தெரியுது. அடுத்ததாக ஒனாக்கான இயற்கையும் காப்பா, இதனால என்ன எடுத்து வச்சோம் அப்படின்னா, இந்த ஆயத் என்ன சொல்லுது இதை பாருங்க. எந்த ஒரு கூட்டமும் குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு மார்க்க சட்டங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அவர்களின் புத்தகாக்களை அவர்களின் மார்க்க அறிஞர்களை பின்பற்றுவது கடமை என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்போ அறிஞர்கள் ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்று வையுங்க, அதைத்தான நாம் இஜ்மா என்று சொல்ல அதை பின்பற்றணும் என்று சொல்லி குர்ஆன் என்ன சொல்லுது, மார்க்கத்தினுடைய ஆய்வாளர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில ஒன்றுபட்டு விட்டால் அப்போ இன்னும் ஒருபடி மேலாக பொதுவாக ஆயத்து சொல்லுது, மார்க்கத்தினுடைய அந்த அறிஞர்களுடைய கருத்தை மற்றவர்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லுது. பொதுவா சொல்ற இந்த ஆயத்து ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒரு கருத்தை சொன்னா எடுக்கக்கூடாது என்ற அர்த்தம் எடுக்கிறதா இல்ல. குர்ஆனை இப்படி எப்படி விளங்கணும், குர்ஆனை எப்படி விளங்க வேண்டும், விளங்க தெரியாததுனால என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அடுத்து உகதாரிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ் சொன்னாங்க. இதை கொண்டு எப்படி நிரூபிக்கிறாங்க? நாங்க ஹதீஸ்ல தான் என்ன செஞ்சோம், அந்த ஹதீஸை விளக்கமா சொன்னோம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ஹதீஸை யார் மறுத்தா, இந்த விளக்கத்தை யார் மறுத்தா, குர்ஆனை எப்படி புரியுறீர்கள் என்றுதான் நம்ம கேட்கிறோம். இந்த ஆயத்துல அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்த தகுதியை தான் நாம் சொல்லி காட்டுகிறோம். வேறு எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு தகுதியை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார். இதைத்தான் நம்ம சொல்ல முடியுமா? இந்த சிறப்பு தகுதி என்ன? இந்த உலகத்திலே எப்படி அவங்க சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி சாட்சி சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டதை வச்சுதான், அவர்களிடமிருந்து கேட்டதை வைத்துத்தான், குர்ஆன்ல பார்த்ததை வைத்துத்தான் அவர்கள் என்ன செய்ய போறாங்க? இதைத்தான் வந்து என்ன செய்கிறது இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த சிறப்பு தகுதி இந்த உம்மத்துக்கு இருக்கிறது. நீங்க மறுக்கிறீங்களா? இந்த சிறப்பு தகுதியை நீங்க மறுக்கிறீங்களா? இது மட்டும் இல்லைங்க, இந்த ஹதீஸுடைய இந்த ஆயத்தினுடைய இன்னொரு விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மையத்து போது அந்த மையத்தை பார்த்து மனிதர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க? அன்தும் ஷுஹதா அல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள். நேர்மையாளர்கள் தானே சாட்சியாளர்களாக இருப்பாங்க. இந்த ஆயத்தினுடைய இந்த அடிப்படையில் நாங்கள் இஜ்மாவை செஞ்சிருக்கிறோம், நிலைநிறுத்தி இருக்கிறோம். அப்ப இந்த சிறப்பு தகுதி இந்த உம்மத்துக்கு இல்ல சொல்லுங்க. நீங்க இந்த சிறப்பு தகுதி இல்ல, இந்த சிறப்பு தகுதியின் மூலமாக இஜ்மா என்பதை நீங்க நிரூபிக்கிறீங்களா? அது இல்லை என்று சொல்லுங்க. அதே மாதிரி ஒல்லதி நஷ்டபாவும் எக்ஸ்ட்ரானுக்கு அவர் வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு, ஆயத்துக்கு நல்லா படிங்க. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் என்ன சொல்றாங்க? والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه.
முந்தியவர்கள் முஹாஜிர்கள் அன்சார்கள் அவர்களை பின்பற்றிய நல்ல முறையில், நாங்க என்ன நல்ல முறையில் பின்பற்றிய இந்த வார்த்தையை சேர்க்காம இருந்தோமா? அவங்க சொல்லுவாங்க, நாங்க சொல்றோம் அவர்களை பின்பற்றுவதே எங்களுக்கு நன்மைதான், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களே அந்த நன்மை புரியக்கூடியவர்கள் தான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அவர்களை நன்முறையில் பின்பற்றக்கூடியவர்கள். ஒண்ணு வாங்க, நன்முறையில் பின்பற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றாவது சொல்லுங்க. பின்பற்றுவது கூடுமா கூடாது பின்னாடி பார்ப்போம். நன்முறையில் பின்பற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுக்களவுக்கு இறங்குவாங்க அல்லது இந்த ஆயத்துக்கு இல்ல பின்பற்றுவதற்கு இல்ல ஆதாரம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? இப்ப இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க, எப்படி இஜ்மா எடுத்து வைக்கிறா? கடைசியில் அல்லாஹ் சொல்ற வாசகத்தை பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், இவர்களையும் இந்த பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டான், அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? இவர்களுடைய ஒரு கருத்து சமுதாயத்திற்கு முன்னால் வைக்கப்பட்டு அது நல்ல கருத்து என்று சமுதாயத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டால் அல்லாஹ்வுடைய திருப்தி அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. இதற்கு ஆதாரம் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைச்சா இது கூடும், இது அனுமதிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் இஜ்மானாக வந்து செஞ்சிருக்கிறோம், ஆதாரமாக்கி இருக்கிறோம். இந்த ஒரு ஆயத்து மட்டும் இல்ல, நான் சொன்ன ஆரம்பத்தில் பல ஆயத்துக்களை சொன்னோம். நேரடி ஆதாரங்களாக பல ஆயத்துக்களை சொன்னோம். இந்த ஒவ்வொரு ஆயத்தின் மூலமாகவும் இஜ்மா என்பது நிரூபணம் அளிக்கப்படுகிறது. எதிர்த்தரப்புல பேசக்கூடிய சொன்னாங்க, இஹ்சானோட அந்த சஹாபாக்கள் பின்பற்றணும். இஹ்சான்னா என்ன? அஸ்ஸலாத்து கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அப்படின்னாக்க அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றணும்னு சொல்ல வேண்டியதானே? சஹாபாக்களை பின்பற்றுறது அங்க சொல்றாங்கன்னா வல்லதீன தபஊஹும், அவர்களை என்ன சொல்றான் அல்லாஹ்? என்ன சொல்றாங்கன்னாக்கா வல்லதீன தபஊஹும் இஹ்சான்னாக்கா அது இருக்கு இஹ்சான். அதாவது இஹ்சானா தெரியும் தானே? அஹ்ஸனுல் ஹதீஸ், இஹ்சானுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. எவ்வளவு அழகான விளக்கம் இஹ்சான் இருக்கு. அஹ்ஸனுல் ஹதீஸ், அஹ்ஸனுல் ஹதீஸ் பின்பற்றணும். அப்ப வல்லதீன தபஊஹும் சஹாபாக்கள் வந்திருக்க, அதுதான் அவங்க குர்ஆனுடைய இது. அது மட்டும் இல்ல, அடுத்து என்ன சொல்றாங்கன்னாக்கா இது இஹ்சான் அல்லாஹ், அதாவது சஹாபாக்களை பின்பற்றணும். இஹ்சானாக்கா நல்ல விஷயங்களை மட்டும் பின்பற்றணும், அவங்க அந்த ஷர்ரான விஷயங்களை பின்பற்றக்கூடாது. அப்ப அந்த சஹாபாக்களுடைய ஷர்ரான விஷயங்கள் என்னங்கிற ஒரு பட்டியல் தரணும். சஹாபாக்கள் நல்ல விஷயங்களை மட்டும் பின்பற்றணுங்கிறீங்கல்ல, அப்ப ஷர்ரான விஷயங்களை பின்பற்றக்கூடாதுங்கிறீங்களா? அப்ப ஷர்ரான விஷயங்கள் என்ன? அந்த பட்டியலை தாங்க. அவன் அல்லாஹ் என்ன சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும், அவங்க ஷர்ரு செய்வாங்க, அல்லாஹ் அவங்களை புதுக்கா செஞ்சவங்களை அல்லாஹ் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவீங்களா? ரொம்ப லேசப்பட்ட புத்தகக்காரங்களுக்கெல்லாம் நீங்களே சொல்றீங்க ஆதாரம் பின்பற்றணும், நல்ல விஷயங்களை பின்பற்றணும், அவங்களுக்கு கெடுதலும் இருக்கு, இருந்தாலும் ரவி எல்லாம் நல்லா என்ன செய்யலாம், அவங்கள இது பண்ணிக்கலாம். இது ஒரு அழகான விஷயம் சொன்னாங்க. அடுத்த இன்னொரு சமாதானம் சொன்னாங்க, இந்த வர்த்தகை சபையில பண்ணாங்க. வர்த்தகைங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தான். நாங்க சொல்றோம் இந்த ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இந்த வசனம் பொருந்தவே பொருந்தாது. ரசூலுல்லாஹ்க்கு தான் வர்த்தகைன்னு சொன்னீங்களே, இந்த வர்த்தகை ரசூலுல்லாஹ்க்கு பொருந்தவே பொருந்தாது. ரசூலுல்லாஹ்வை தவிர்த்து எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? சாப்பிடுமா, நீங்க அம்மா அப்பாவோட தாய் தந்தையோட சேர்ந்து நடந்தோம், பித்துனியா உலகத்துல மாதம் நல்ல முறையில. ரசூலுல்லாஹ்னு சொன்னா 40வது வயசுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்குது. அதுக்கு முன்பின் பார்த்துட்டோம், இருந்தாலும் கூட ஒருத்தங்க ரசூலுல்லாஹ் தான். கணித்துறையவர்களா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வருஷத்துல அல்லாஹ் ஆயத்து இறக்கி உம்மா அப்படி நீங்க நல்லா நடந்துறாங்களா என்று சொன்னால் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தக்கூடிய வசனம் கிடையாது. முஸ்லிம்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்து ஏழையவர்கள் என்பதுதான் இதற்கு சரியான பொருளாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, மதுஹபை பற்றி நாம பதில் சொல்லும் போது எப்படியாவது வழிக்கு இழுத்தணும் என்ற அந்த காரியத்திலே இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு தப்பிக்கு இருக்கிறாங்க, அந்த விஷயம் தான் இருக்கு. அதனால ஹனபியை சொன்னா பதில் சொல்றீங்க, ஷாஃபியை சொன்னா பதில் சொல்றீங்க அப்படிங்கிறார். நாங்க ஹனபிக்கும் சொல்லல, ஷாஃபிக்கும் சொல்லல, இதுங்கிற தலைப்பே அல்ல. ஒரு தலைப்பு போடுங்க, நாங்க நம்புவோம்.
எல்லாரையும் முட்டாளாக்கிறதுக்கு இப்படி நடக்குமான்னு கேட்டாரு. அதனால ஆட்டுக்குட்டியை காட்டு முட்டாளாக்கிறது அப்படி நடக்காது என்றால் அப்படி நடந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில், அமெரிக்காவில் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கிற நாட்டில். நாங்க இருக்கிற தலைப்புல விஷயம் சொன்னாங்க. சகோதரர் அப்துல் வஹாப் ஷாரானிய கிதாபுல பொய்கள் இருக்குது. என்ன நீங்க எல்லா கிதாபுகளையும் அப்படி சொல்றீங்களே, அதை ஒரு கிதாபில் அபண்டம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதற்காக எல்லா கிதாபையும் நிராகரிக்கிறதா? ஒரு ஹதீஸ் கிதாபில மௌதுஆன ஒரு பொய்யான செய்தி வந்திருக்கிறது, அதுக்காக உள்ள எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் குறைன்னு சொல்றதா? எதில் அபண்டம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அதிலுடன் சொல்லணும். அடுத்த கிதாபில் சொல்லல இது அபண்டம் சுமத்தப்பட்டிருக்கிறது, பொய் சேர்க்கப்பட்டிருக்கிறது, விரோதிகள் என்னவோ செய்திருக்கிறார்கள் சொல்லலே. அவர்களுடைய கிதாபில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அபாண்டம் சேர்க்கப்பட்டிருக்கிறது சொன்னதைத்தான் அவன் வைத்தோம். எப்படி கொண்டு போய் காட்டுறது? ஷாரானிய பகுதியில் நிறுத்துறதா? எப்படி கொண்டு போய் காட்டுறது? இதனால் இப்படியான தேவையில்லாத அழுத்தமில்லாத கதைகள் பேசக்கூடாது. அடுத்த நாள் விளைகிறோம். எப்படி கேட்டாங்கன்னா, ஆயத்துகள் எடுத்திருக்கிறீங்க, இந்த ஆயத்துகள் நீங்க சொல்லக்கூடிய இஜ்மா இல்லையே, பூமிகள் ஒன்று சேர்ந்து எடுக்கிற முடிவு என்பது அங்கு இல்லையே இருக்கிறார். இது எதை போல தெரியுமா? ஒருத்தர் நாங்கள் சொல்றோம் தொழுக பரவல்கிறோம், தொழுக பரவல்கிறோம். அவர் சொன்னாரே தொழுகை என்ன? நாங்க சொல்றோம் தக்பீர்ல இருந்து சலாம் வரைக்கும் உள்ள சில அமல்கள் சுருக்கமா சொல்லுவேன். இப்ப அவங்க எதிர ஆதாரம் காட்டி நான் சொல்றேன் அத்தீமுஸ்ஸலா, அதை குர்ஆன்ல சலாவம் இல்லையா இருக்குது, தக்பீர்ல இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் செய்ய முடியுதா? ரெண்டு கேட்கிறது போலதான் இந்த கதை, அப்படி கேட்கிறது போலதான் இந்த கதை. எனவே இஜ்மா என்று சொல்றதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குது? முஃமின்கள் எல்லாம் ஒரு கருத்தில் ஒன்றுபடுகிறார்கள். மூமின்களில் ரெண்டு பிரிவினர், ஒரு பிரிவினர் தபக்குஹ் பித்தீ, தீனிலே ஆய்வு செய்து உண்மைக்கிறார்கள், அதை மூமின்கள் பின்பற்றுகிறார்கள். நீங்க உண்மையானவர்கள் என்ன காட்டணும்? ஒரு மசாலா வந்து காட்டணும். நீங்க இதை இஜ்மான்னு சொல்றீங்க, இதுல இத்தனை பேர் முரண்பட்டாங்க காட்டுங்க. இஜ்மாவை அப்படி இல்லைங்க, தொழுகைய பரவில்லைன்னு இன்னும் அறிந்து சொன்னாரு, அல்லது இன்னொரு மூமின் சொன்னாரு, காட்டுங்க. அந்த ஆயத்தை அவங்க அந்த ஆயத்துக்குள்ள கருத்தை விளங்கல, ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லுங்க. ஜகாத்து கடமை என்று எல்லாரும் சொன்னாங்க, ஒருத்தர் மட்டும் கடமை என்று சொன்னாரு, நீங்க காட்டுங்க. இவங்க இன்னொன்று விளக்குறாங்க தெரியுமா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இஜ்மா என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுட்டு வெளியில போறான். இரண்டாவது சகோதரர் தெளிவாக சொன்னார், அவர் காட்டிய ஹதீஸிலே இஜ்மா காரணம் இருக்குது. நாளை கியாமத்தில் எழுப்பினோடனே அக்பரன ரசூல். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 DVDக்களாக விலை ₹150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அன்பிற்குரிய சோதனைகளே, அதாவது உலமாக்களுக்கு மதரசாக்கள் அந்த சயின்ஸ் அறிவியல் ரீதியான கல்வியும் போதைக்கும் சொல்லணும். ஏன்னா உலமாக்களுக்கு நிறைய பிசிக்கல் மட்டும் படிக்கிறதுனால நிறைய சயின்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேன். மனுஷத்துல ஹார்மோன் குறைபாடுகள் வரும் பொழுது உருவாக்கக்கூடிய குழந்தைகள் செய்யும், அது சில நேரங்களில் குறைபாட்டோடு பிறக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள கல் ஒரு கத்தி மாதிரி குழந்தை உலகத்தான் செய்யும். அந்த ஹார்மோன் குறைபாடுகள்னால சரியா கருவளர்ச்சி இல்லாம அந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கு ஏதோ ஒரு குறைபாடுகள்ல ஒரு ஆடு தான் பிறந்திருக்கு. அது தாயில் ஏதோ ஒரு குறைபாடு மனுஷன் மாதிரி இருக்குது. அது மனுஷனா? நீங்க மதம் எழுதி வச்சிருக்கீங்க, மனுஷன் குழந்தை எழுதி வச்சிருக்கீங்க, அது மனுஷன் தான் கிடையாது. மனுஷனுக்குள்ள எந்த கிடையாது.
மனுஷனுக்கு இதயம் கிடையாது, மனுஷனுக்கு எதுவுமே கிடையாது. அதை குறைபாடு தோற்றம் அப்படின்னு செய்ய தெரியுது. ஒரு மனுஷனுக்கு கூட செய்யும். அந்த மாதிரி சில ஹார்மோன் குறைபாடுகள்ல சில கருவுதல் குறைபாடுகள் வரத்தான் செய்யும். அப்ப இதெல்லாம் என்ன செய்யறாங்க, சயின்ஸ் அறிவு இல்லாம எதை சொல்வதை காட்டணும், அது கூட நிறைய மனுஷன் எடுத்து வைக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஆரம்பத்தில் பேசுற போதான இப்ப மைக்க பிடிச்ச நல்ல ஹெல்த் எடுத்து வைப்பான்னு பார்த்தோம். அது பார்த்து சொன்னா இத்தனை சதீரமன் அனாதை இளைய என் பக்கம் திரும்பி வழிமுறையை பின்பற்றுவாயாக. நபிகளாயத்துக்கு பொருந்தவே பொருந்தாங்க. ஏன் நபிகளாயத்துக்கு வாக்குமா இல்லையே? அப்ப உலகத்தில் யாருதான் பிறந்தவனும் வாக்குமா இறந்து போயிட்டாங்களோ அவனுக்கு வசனம் பொருந்தாதோ? இந்த பாக்கியம் பாருங்க, ஒரு பிள்ளை பிறக்கிறான், அவன் பிறந்தவனே வாக்குமா இறந்து போயிட்டாங்க, அவனுக்கு சட்டம் பொருந்தாதோ? அப்ப இப்ப உலகத்துல மற்ற எல்லாருக்கும் பொருந்துமா? அப்ப ஆயிரம் நபிக்கு எப்படி பொருந்துவோம்? ஆயிரம் நபிக்கு வாக்குமா இல்லையே. ஈசா நபிக்கு எப்படி பொருந்துவோம்? வாக்கு இல்லையே. அப்ப இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட் எப்படி வைக்க வேண்டும் என்று தெரியாம செய்யறாங்க, ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுது ஒசைல இன்சான் ஆகவே கேட்கிறான்னு சொல்லலாம். அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தை செய்யலாம், சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டணும். அடுத்து பாருங்க, அடுத்துள்ள மொழி அவர் சொல்லக்கூடிய உதாரணம் எந்த அளவுக்கு அவங்க அசத்தியத்துக்கு வாழ்க்கை வந்ததுனால அவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் வைக்க தெரியல. தொழுக பறந்துட்டு வேலை சொன்னாரா, என்னப்பா ஆதாரம்? அஃபீமுஸ்ஸலா, அஃபீமுஸ்ஸலா தொழுகை என்னது? தக்பீர்கள் சலாம் கொடுக்குறாங்க. அப்படின்னு அஃபீமுஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள் அது இருக்குதான் கேட்டா அது ஆதாரம் கிடையாது. அஃபீமுஸ்ஸலா தெரியாட்டா ஹதீஸ் இல்லையா? தொழுகை என்றால் ஆரம்பம் தக்பீர், அதில் கடைசி தஸ்லீம் சலாம் கொடுப்பது. குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம். அப்ப என்ன ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க? ஏதாவது ஹதீஸ்ல இருக்கு, குர்ஆன்ல இருக்குது, என்ன சொல்ல வேண்டும் தெரியாம சொல்லி காட்டுறாங்க. அஃபீமுஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள். உலகத்தில் யாராவது தொழுகை கடமை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்களா? அர்த்தம்னா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு போக வைக்காதீங்க. அல்லாஹ் சொல்ல போல எவன் சொன்னா என்ன சொல்லாத என்ன? தொழுகை படித்த ரப்புதானமே சொல்றான். முஹம்மது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதை பின்பற்றணும், படித்த ரப்புதானமே சொல்வதை பின்பற்றணும். வேற யாரு சொன்னா என்ன சொல்லாத என்ன? ஆத்து சக்கா சக்கா நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் சொன்ன ஒட்டுமொத்த உலகமும் மறுத்தாலும் அல்லாஹ் சொன்ன சட்டம். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். பெற்றோரை விடவும் பிள்ளைகளை விடவும் ஒட்டுமொத்த உலக சமுதாயம் அனைத்தை விடவும் நபியாகி என்னை நேசிக்காதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. நபியுடைய அந்த கட்டளைக்கு மாற்றவும் ஒட்டுமொத்த உலகம் நிகழ்வும். ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னா ஒட்டுமொத்த உலகம் மறுத்தாலும் கட்டுப்பட ஈமான். உலகத்தில் யாரும் சக்காத்தை மறுத்திருக்கிறாங்களா? யாரு மறுத்தா என்ன மறுக்காத என்ன? அடுத்து பார்த்தோம், நம்ம அஜர்த்து மௌலானா அவர்கள் நாங்க இஜ்மா கியாஸுக்கு ஆதாரம் வைக்கிறோம். நீங்க முன்னே படிக்க மாட்டேங்கிறீங்க அது சொல்லிட்டே இருக்கிறாங்க. எந்த ஆதாரத்திலையும் அவங்க இஜ்மா கியாஸுக்கு அவங்க நாட்டக்கூடிய வசனங்கள் இருக்குதா? அந்த வசனங்களை சேதப்படுத்திக்க தவிர உங்களுக்கு என்ன இல்ல ஆதாரம் கிடையாது. அவங்க எடுத்து வச்சு வசனத்தை பாருங்க, அதை முழுசா பச்சை எடுத்து வச்சு எல்லா வாரம் முடிஞ்சு பசனும் அறிஞருக்கு இன்குன்றும் நாங்கள் நீங்க அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நபிமார்கள் முன்னே அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற விஷயத்தை முந்தைய கால அறிஞர்கள் கேட்க சொல்லணும். அறிஞர்கள் சொன்னா மாத்திரம் சொல்றான், அது அடுத்த வரியை பார்க்க மாட்டாங்க. அந்த ஆயத்துக்கிட்ட அந்த ஆயத்துக்கு அடுத்த வரி, அடுத்த வார்த்தை, அடுத்த வசனத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதாரமா பெற்றது, வெற்றி ஒத்தது, குர்ஆனை சிலைக்கிறது, ஒரு வாக்கியம் சொல்றது. அந்த வரி பசல் அறிஞருக்கு இன்குன்றும் பைக்கினாதி சுகுர். அந்த திட்டனை யாரு? அறிந்தவர்களை யாரு? ஆதாரங்களை கொண்டு வேதங்களை கொண்டு அறிந்திருப்பார்கள். பைக்கினாத்தின ஆதாரம், சுகுர்னா வேதங்கள். ஆதாரங்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் அறிந்திருப்பார்களே அவங்க போய் கருங்க. கண்டவன் சொன்னதான் மாற்ற கிடையாது. நான் சொன்ன மாற்ற கிடையாது. நீங்க ஒரு நிச்சயமா மாறி ஆதாரத்தை குர்ஆன் காட்டணும். நான் சொல்றேன் இல்லையா? மூமின்னா யாரு? எத்தனை ஒரு ஹக்கத்து ரப்பி அல்லாஹ்விடம் வரக்கூடிய சத்தியத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம். அப்ப அவங்க மூமின். அப்ப இந்த ஆயத்தை எடுத்து வச்சாங்க. இது ஒரு ஆதாரம் அவங்களுக்கு கிடையாது. அடுத்து பார்த்தோம், அன்பும் சோதாவுண்டாய் சொன்னது இது ஆதாரம். ஹதீஸ வரிக்கு வரி படிச்சு எடுத்து வைங்க. அது உங்களுக்கு ஆதாரமா எங்களுக்காக நாங்கள் நிரூபிக்கிறோம். இதுல ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சா ஒட்டுமொத்த அரிசி எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு அன்பும் சோதா உள்ள இருக்கு. வசதாலத்துக்கு கூட்டுவதற்காக பின்னாடி ஒரு மாறியாச்சு.
அதெல்லாம் இருக்குது பாயிண்ட், அவங்க எதிரான பாயிண்ட். இப்ப அன்பு சொல்லதா உள்ளா இருக்கிறார்கள். நீங்க தான் பூமியில அல்லாஹ்வுடைய சாட்சியாக இருக்கிறா இல்லையா? அந்த ஹதீஸை படிச்செடுத்தோம் இல்ல, ஆதாரம் எடுத்துக்கலாம். நாங்க உங்களுக்கு ஆதாரம் தான் காட்டணும். ஒரு ஆதாரம் கூட வச்சிருக்கு. இவங்க இஜ்மா கேஸ் அவங்க ஏராளமான மதுரவு குப்பையில் இஜ்மா கேஸ் எடுத்து வச்சாங்க. ஒண்ணுக்கு பயன் வந்துட்டா, ஒண்ணுக்கு பயன் வந்து ஏதோ ஒண்ணு வந்தாலும் வாங்க. ஒரு போதை பொருள் எடுத்து வச்சாங்களா இல்லையா? ஆர்குமெண்ட் எடுத்து வைங்க, மதுரவுக்குள்ள வாங்க. ஏன் சாதி ஏழத்துக்கு ஆளுக்கு மட்டும் பதில் வருது, 17 இருக்கும் அதோட சொன்னாங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்ல வந்தீங்க. நான் சொன்னேன் சரியான பதில் சொன்னாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. உள்ள எடுத்து வைங்க. எப்படி அந்த கஞ்சா எடுத்து மட்டும் உள்ள வந்தீங்கன்னா கஞ்சா அடிக்கணும். அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்க. கழுத அந்த குடும்ப உணவுகள், வெட்டப்பட்ட பெண்ணுக்கு நுழைக்கிறது, மனுஷ பொருள் அடுத்தது, ஒரு முன்னத்தக்க பிராணிகள் சேர்ந்தது எல்லாரும் உள்ள வாங்க. நீங்க எடுத்து திருப்பிச்சு காட்டுங்க. உங்களுடைய வண்ட வாங்கினதும் தங்க வாழ்க்கை ஏறும். அடுத்து எடுத்து வைக்கிறாங்க. சகோதரர்களே, ஷஅபானுடைய புத்தகத்தில் பொய்கள் இல்லாதவைகள் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கேட்டோம், அதுக்கு என்ன ஆதாரங்க, யார் சேர்த்தார், எப்ப சேர்த்தார், எப்படி சேர்த்தாங்க, அதை தெளிவுபடுத்தணும்னு கேட்டோம். தெளிவுபடுத்தவே இல்லை. எல்லா புத்தகங்களில் என்று சொல்லுவோமா, ஒரு புத்தகத்தில் தானே என்று சொன்னோம் அப்படின்றாங்க. நல்ல நீங்க அவருடைய பேச நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் சொன்னார் அவருடைய உரையில எத்தனையோ அறிஞருடைய புத்தகத்தில் இல்லாதவைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லா புத்தகத்திலும் சந்தேகத்தை கிளப்பிட்டார். அவருடைய பேச்சு நன்கு படித்தவர்களுக்கு தெரியும். இப்ப இவங்க நிரூபிக்கணும். தபக்காத்துல் குப்ராவுல ஷாரானியுடைய புத்தகத்துல பொய்கள் சேர்க்கப்பட்டது, அது எப்படி சேர்க்கப்பட்டு நிரூபிக்கணும். இல்ல நீங்க ஷாரானிக்கு முட்டு கொடுக்குறீங்க. ஒரு அக்கிரமத்தை, அநியாயத்தை, குரானை கெடுக்கக்கூடிய, குரானுடைய பாதுகாப்பை உடைக்கக்கூடிய ஒரு கேவலத்தை ஒருவர் செய்திருக்கிறார். அவரை நீங்கள் காப்பாற்ற நிற்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய வேதத்தை புறந்தள்ளிவிட்டு நிரூபிக்கணும். ஷாரானுடைய புத்தகத்துல இப்படியே சேர்த்தார்கள், யார் சேர்த்தார்கள், எப்படி சேர்த்தார்கள், எப்போது சேர்த்தார்கள், அதை இவர்கள் நிரூபிக்க வேண்டும். அடுத்து சகோதரர்களே, கஞ்சாவுக்கு சொன்னார்கள். கஞ்சாவுக்கு நாங்க பதில் சொன்னோம். என்ன பதில் சொன்னீங்க? கஞ்சாவுக்கு தெளிவா பேசணும். சும்மா லைட்டா கஷ்டம் பண்ணிட்டு போகக்கூடாது. இது விவாதம். எதா இருந்தாலும் உடச்சு பேசணும், தெளிவா வரணும். அது என்ன கருத்தை நாங்க சொன்னோம், நீங்க என்ன அர்த்தம் வைக்கிறீங்க, அதையும் சொல்லணும். நாங்க எப்படி வாசிச்சோன்றது வாசிச்சு காட்டணும். நீங்க எப்படி வாசிக்கிறீங்க, அதுக்கு இந்த அர்த்தம் தான் சரி. ஆனால் இவர்கள் இப்படி வாசிக்கிறார்கள். ரெண்டையும் படிச்சு காட்டுங்க. அதுல உள்ள உண்மைகளை மக்களுக்கு வழங்கும். அடுத்த சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸில் தான் நாங்கள் கூறுகிறோம் சொன்ன ஒரு சகோதரர், நாங்களும் குர்ஆன் ஹதீஸில் தான் கூறுகிறோம். அடுத்தவர் முரண்படுகிறார். சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறார். இது எவ்வளவு தெளிவான முரண்பாடு. உங்களுக்கு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் வித்தியாசம் தெரியலையா? குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய கூற்றுக்கு வித்தியாசம் தெரியலையா? ஹதீஸ்களை நீங்க படிச்சதே இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ், சஹாபாக்கள் சொன்னது ஹதீஸ் கிடையாது. அது மௌகூஃபா வேற வகை. எல்லாம் ஒண்ணும் போட்டு குழம்புறாங்க. குழப்பம் எல்லாத்தையும் குழப்பத்தான் செய்வாங்க. அடுத்த சகோதரர்களே, ஒரு வசனத்தை காட்டினாங்க. பதில் தெளிவா சொல்லிட்டோம். பலவுலா நபரின் புள்ளி திருப்பத்தின் ஒவ்வொரு கூட்டத்தார், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு சாரார் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள புறப்பட வேண்டாமா? மார்க்கத்தை கற்றுவிட்டு தன்னுடைய சமுதாயத்திடம் சென்று சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாமா அப்படின்னு காட்டினாங்க. இதுல எங்கெங்க இதுமா இருக்கு நம்ம கேட்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள் இவங்களால் உருவாக்குகிறது. அதன் வசனத்தை இதைத்தான் சொல்கிறான், அதைத்தான் சொல்கிறான். நீங்க அல்லாஹ்வுடைய ஈமானோட இறையற்றத்தோட அந்த வசனத்தை எடுப்பாங்க. மார்க்கத்தை பதிவு இருக்குது, அடுத்தவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுன்னு இருக்குது. மார்க்கம் தான் எதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை கொண்டு வந்து ஆதாரம் காட்டினா இதுவும் அவருக்கு மார்க்கம் எது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் மூலாதாரத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுவாவும் கியாசும் மார்க்க மூலாதாரம் இல்லை, அது அசிங்கம் குப்பை என்று நிரூபித்து விட்டோம். அப்ப அதெல்லாம் இந்த வசனம் சொல்லி சொன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தம். அடுத்து பசங்களும் அனுமதிக்கு கூட்டுலா காரணம் அந்த வசனத்தை சொன்னாங்க. இந்த வசனத்தில் இருந்து அவர் முழுமையான வாதத்தை வைக்கல. இந்த வசனத்துக்கு இந்த பொருள் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்படித்தான் சொன்னாங்க. நாங்கள் இந்த வசனத்துக்கு இந்த அர்த்தத்தை சொல்கிறோம், இதுவாக்கியாசம் இப்படி நாங்கள் வலியுறுத்துறோம் என்று அவர்கள் நிறுவ வேண்டும். அடுத்து சொல்வர்களே, கதாலிக்க ஜாலா உம்மத்து வசதா, உங்களை இவ்வாறு நான் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் சொல்றது வழக்கம். அப்ப என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றது வழக்கம். நாங்களும் எக்ஸ்ட்ரா சொல்லுவோம்.
சேர்ப்போம், அதை ஏற்றுதான் ஆகும். அதை ஏற்றுக்க முடியாது. நீங்களா மனசு இல்லாத ஒன்று சொல்லுவீங்க, அதை நாங்க ஏற்றுக்க முடியாது. என்ன இருக்குது? சிறந்த தகுதி, அவன் சிறந்த தகுதி. அந்த தகுதியை என்னன்னு அல்லாஹ்வுக்கு விளக்கி விட்டாங்க. நீங்களா ஒரு தகுதியை கற்பனை பண்ணிக்கிட்டு உன்னை உருவாக்கி கொண்டு அது இருக்கணும்னு சொல்லுவீங்க. பொதுவா எந்த ஒரு ஆதாரத்தை வச்சாலும் தெளிவா வைக்கணும். ஒரு ஆதாரத்தை வச்சு அல்லாஹ்வுடைய கருத்தை மட்டும் தரக்கூடிய வகையில வச்சாதான் ஆதாரம். இது ஒரு கருத்து, இந்த கருத்தையும் தருகிறது, வேற கருத்தையும் தருகிறது என்று சொன்னால் அது ஆதாரத்துக்கு நிற்காது. ஒரு இடன்பாடு ஒரு ஆதாரத்தில் வந்து சட்டத்தை நிற்கிறார், அது ஆதாரத்தை எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் அவங்க படிச்சா வச்சுக்கிட்டு இந்த அர்த்தமும் இருக்கிறது, நானும் சொல்லக்கூடிய கற்பனை அர்த்தத்தையும் சேர்த்துக்கோ அப்படிங்கிற அதையும் சேர்த்துக்கணும். உங்க கருத்து வேண்டாம் தானே இந்த அறிஞர் குப்பை எல்லாம் அது கிடையாதுன்னு ஆதாரமா சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்து சொல்ல ஒரு சாவி கூட நம்பரும் அப்படின்னு ஒரு வசனத்தை படிச்சாங்க. இந்த வசனத்தை நீங்க நல்லா பாருங்க. நம்ம பணமுறை வளர்ச்சியாச்சு. முந்தி சென்ற முஹாஜிர்களையும் அன்சாரிகளை பற்றி தான் பேசுது. இந்த சமுதாயத்தில் முஸ்லிம்களை பற்றி பேசலையே. இஜ்மாவுக்கு என்னங்க ஏன் இப்படி அநியாயத்துக்கு படிச்சு வளர்க்க முடியுங்க? அப்படிலாம் வளர்ச்சியாச்சு. அதுக்கு பல மாதிரி இல்லாத நிறைய சொன்னாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? அந்த வசனத்தை பாருங்க. ஒரு சாவி கூட நப்பர் மேல் முஹாஜிரின் ஒரு அன்சார், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலானவர்களையும் வல்லதி நத்தவர்களுடைய நல்ல விஷயத்தில் அஸ்தானி அது அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் அப்படின்னு இருக்குது. நல்ல விஷயத்தோட பின்பற்றுறது இருக்குது. அது என்ன நல்ல விஷயம்? அந்த வசனத்துல இருக்குது கேட்கிறாங்க. அது என்ன நல்ல விஷயம்? பின்பற்ற ஒத்துக்கொண்டீங்கல்ல, ஆமாம் பின்பற்ற வேண்டும் என்று ஒத்துக்கொள்கிறோம். எதுல பின்பற்ற வேண்டும்? இஜ்மா பின்பற்றணுமா? கியாஸ் பின்பற்றணுமா? குரான் இல்லாத மாதிரி உலகத்துல பின்பற்றணுமா? அல்லாஹ் தன்மையை சொல்லி காட்டுறான். மினல் முஹாஜிரின் ஹிஜ்ரத் செய்தவர்கள், பல அன்சார் அன்சாரிகள், அவர் சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்ட மாதிரி நீரும் பாடுவது. எப்படி இல்லாதவர்களுக்கு அன்சாரிகள் உதவி செய்கிறார்களோ அது மாதிரி நீ உதவி செய். அல்லாஹ் தன்மையை சொல்றாங்க. ஒரு பொறுமையாளரை பார்த்து இந்த பொறுமையாளர் மாதிரி இருந்தா என்னங்க இருக்கும்? அந்த பொறுமையாளர் என்னென்னலாம் சொல்றாரோ இல்லாதான் உண்டாக்குறாரோ அத்தனை கடைபிடிக்க இருக்கமா? ஆடு மாடு சேர்ந்து மனுஷன் பங்கு உண்டாக்குன்னு சொல்லுவாரு, அதை கடைபிடிக்கணுமா? அவருடைய துகுடுக்குள்ள விட்டா சட்டம் சொல்லுவாரு, அதை கடைபிடிக்கணுமா? பொறுமையாளரை கடைபிடிச்சா என்ன அர்த்தம்? அவருக்கு பொறுமை இருக்கணுமா? பொறுமையை கடைபிடிக்க அர்த்தம். அதுக்காண்டி என்ன சொன்னாலும் கடைபிடிக்க அர்த்தம் வராது. இதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்றா, அன்சாரிகள் முஹாஜிர்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்தார்களோ, அல்லாஹ்வுக்காண்டி தியாகம் பண்ணாங்களோ, உதவி செய்தார்களோ, அது மாதிரி பட்டு இருக்கும். இதே மாதிரி வசனத்தை குர்ஆன்ல எடுத்து காட்டுறீங்க. இந்த வசனத்தை வளர்க்கிறாங்கல்ல, குறுக்க எடுங்க பாருங்க. அல்லாஹ் திரும்ப எடுக்கிறாங்க சொல்லி காட்டுறான். வல்லதீன ஆமனு வத்தபாஅத்தும் துர்ரியத்தும் ஈமான், ஈமான் கொண்டவர்களையும் ஈமான் விஷயத்தில் அவர்களை பின்பற்றியவர்களையும் மறுமையில் 2 பேரும் ஒரே இடத்துல வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்போ நீங்க பின்பற்றது வழங்குறீங்கல்ல, இந்த வசனத்தை நீங்க வழங்குறீங்களா? ஈமான் கொண்டவங்க அதுக்கு திறன் வரக்கூடியவர்கள் அவருடைய உலகங்கள் ஈமான் விஷயத்தை பின்பற்றலாம். அது என்ன அர்த்தம்? உங்க நீங்க பார்த்தா நம்முடைய வாப்பாவும் அவர் பின்பற்றிக்கிறார். இந்த முழுக்கை உண்மைலாம் கிடையாது. உங்க அப்பா அவர்களையும் பின்பற்றலாம், உங்க உமா அவர் பின்பற்றலாம், எல்லா பேரும் அவங்க வாப்பாவும் பின்பற்றிக்கலாம், எல்லாம் பின்பற்றலாம் சொல்லிட்டாங்க. இதுதான் அர்த்தம். ஈமான பின்பற்றாம எப்படி மூமினா இருந்தா நீ மூமினது. அல்லாஹ் எப்படி நம்ம அல்லாஹ் அல்லாஹ் நம்பி ரசூலுல்லாஹ் எப்படி நம்பி இதான் அர்த்தம். அதுக்காண்டி என்ன செஞ்சாலும் பின்பற்றப்படுமா? இப்படி ஒரு விஷயத்தை வளர்க்காமல் இல்லாத சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, அவங்க எடுத்து வச்ச எல்லா ஆர்குமெண்ட்டும் அது ஆதாரமே கிடையாது நாம நிரூபித்தோம். 7ஆம் மதுரப்பு உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
ஏகத்துவம், ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஏன் ஜும்மா நாங்க என்ன சொல்றோம், இவங்க அதுக்கு வேறு அர்த்தத்தை வச்சு கழிச்சுக்க தெரிவிக்கிறாங்க பார்த்து. இப்ப ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு இவங்க இஜ்மாவை எப்படி பாக்குறாங்க. ஸ்கிரீன்ல போட்டாங்க இல்லையா, உங்க ஏழுக்குள்ள எப்ப இஜ்மா வரும்னு போட்டாங்க. நாங்க இஜ்மாவா தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்தவங்களுக்கு குழப்பமாக தெரியுதுன்னா இஜ்மாவை இவங்க எப்படி புரிஞ்சிருப்பாங்க. இஜ்மாவை அவங்க விளங்கின முறைகள் புரியலாம். இஜ்மா என்றால் என்ன, இவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றிலே போய் ஒற்றுமைப்படுவது. அவன் மூமினாக இருப்பானா? குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒன்றிலே ஒற்றுமை வருமா? வரல, ஒற்றுமை உண்டாகாது. திரும்ப திரும்ப கேட்கிறான். அல்லாஹ் குர்ஆன் அகீமு ஸலாத் சொன்னதுக்கு பின்னாடி திரும்ப ஏனப்பா இஜ்மா இருக்கிறான். காலையில சொன்னவங்க ஏன் அப்படியெல்லாம் எல்லா குர்ஆன் ஆயத்திலையும் உள்ள எல்லா ஆயத்திலையும் எல்லாம் ஒரே கருத்து சொன்னாங்க. இக்கா இருக்கக்கூடியவன் 3 குரு இருக்க வேண்டும். 3 குரு என்ன, 3 ஹைவர்கள் இருக்க வேண்டுமா, 3 சுத்தங்கள் இருக்க வேண்டுமா? அதில் ஒற்றுமை வரவில்லை, கேட்கவில்லை. குர்ஆன் ஹதீஸிலே இருக்கக்கூடிய ஒரு விடயத்திலே அக்காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறிஞர்களும் ஒன்றுபடுவது, அவர்களை துயர்ந்து மூவிங்கிற அவர்களுடைய கருத்தை நம்போதிக்குமா? இதுக்குதான் இவ்வளவு ஆதாரங்கள் எடுத்து முடியும். அதை புரிந்து கொள்ள முடியாம இஜ்மா திரும்ப திரும்ப மனிதர்களுக்கு பதிந்திருக்கிறார். குர்ஆன் ஹதீஸ் அல்லாத புலனந்து அவங்க முடிவு செய்யறாங்க. இதுக்கு பேர் இஜ்மா இல்ல. நாங்க அதை இஜ்மான்னு சொல்லவும் இல்லை. அப்படி எங்களை யாரும் அதை இஜ்மான்னு எழுதவும் இல்லை. அடுத்த விஷயத்துவா ஆரம்பத்தில் பேசுகிற சகோதரர் சொன்னார், வர்த்தகில் சபீதமன் அனாம இல்லை. அதுக்கு இந்த சகோதரர்கள் சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் அந்த நேரத்தில் இருக்கல. அதை புதுமையாக அவர் விளக்கினார். ரசூலுல்லாஹி பெற்றோர் இல்லையா? அவர் என்ன சொன்னாரு, இந்த ஆயத்து இறங்கிற நேரம் பெற்றோர் இல்லை. ரசூலுல்லாஹி பெற்றோர் இல்லையா சொன்னாரு. இந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்து இறங்கிற நேரம் ரசூலுல்லாஹி பெற்றோர் இல்லைனாரா? சிறு வயதில் எவ்வளவு ஆயிட்டாங்க. அந்த நேரம் பெற்றோர் இல்லை சொன்னது அதை திருத்தி தருகிறார். பாருங்க, ஸ்கிரீன்ல போடுற அந்த செய்திகளை பாருங்க, சிரிப்பாக தான் இருக்கு. இஜ்மாவு கவனம் நம்மள பேச்சிலிருந்து இப்படி விளங்குறாங்கன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் எப்படி விளங்கிருப்பாங்க? நாம் சாதாரண மக்கள் எங்கள பேச்சையே இஜ்மாவாக புரிகிறாங்கடா. அல்லாஹ் ரசூலுடைய பேச்சிலிருந்து இவங்க இஜ்மாவை புரிவாங்களா? சின்னதல்ல இஜ்மாவினாலே சிலக்கூட இஜ்மாவினாலே யார்கிட்ட போய் இந்த கதையை பேசுறது? வீர பேசி இஜ்மாவினாலே நாங்க எதுக்கு அதை காட்டிலும் உங்களுக்கு புரியுது. இது இஜ்மா எப்படி பேசுறாங்க? 6ஆம் நூற்றாண்டுனா அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்க சொல்லி இருக்கிறார், நிரூபிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்துல் வஹாப் ஷாரானிய தபகாத்துல் குப்ரா மட்டுமா படிச்சீங்க? அது மினல் எடுத்து படிங்க. அதில் அவர் போட்டிருக்கிறார். இந்த நூல்களுக்குள்ள புதிய கருத்துகள் விஷமிகள் உள்ளே நுழைச்சிருக்கிறார்கள். அல் மினல் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறார். ஷாரானியுடைய கிதாபில் இருக்கிறது. ஆதாரம் இல்லாம பேசல, ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசணும். நாம் சொன்ன ஆயத்தங்கள் எல்லாம் விளக்க அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த விளக்கம் இருக்கிறேன்
வசாபிக்குள்ள அப்போ உள்ளதி நத்தபாவும் எஸ்ஸாருக்கு வந்து சாபாக்களை பின்பற்றக்கூடாதாம். அவங்க செஞ்ச மாதிரி அந்த ஹிஜ்ரத்தின் தன்மையெல்லாம் சொல்லியிருக்கிறான். முஹாஜிரீன் அன்சார் அவங்கள பின்பற்றுங்கடா என்ன அர்த்தமா? அவங்கள மாதிரி நாங்களும் ஹிஜ்ரத் செய்யணுமா, அவங்கள மாதிரி நாங்களும் மார்க்கத்துக்கு உதவி செய்யணுமா, நுஸ்ரத்தை செய்யணுமா, இதுதான் அந்த பின்பற்றுதல் என்ற அர்த்தமா? இந்த அர்த்தத்தை யாராவது வைப்பாங்களா? முதல்ல சாதாரண விளக்கம் உள்ளவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வந்து அல்லாஹ் பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய சிறப்பு தகுதியை சொல்றான். அது உண்மை. அதுக்காக வேண்டி இந்த தன்மையில மட்டும் பின்பற்றுங்க, வேற இந்த தன்மையில மட்டும் பின்பற்றாதீங்க அப்படின்னு கருத்து வருமா கேட்கிறேன். அப்படி பார்த்தா எத்தனை தன்மைகளை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தன்மைகள்ல மட்டும் அவர்களுக்கு உதவி செய்வது கட்டுப்படுறது அப்படிங்கிற கருத்துல வைப்பீங்களா? நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, குரான ஒழுங்கா விளங்க தெரியல, அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று செய்ய கருத்து வைக்கிறாங்க. இது யாருடைய இஷ்டத்துக்குள்ள கருத்து? ஒல்லதி நத்தவாகவும் எக்ஸான் நேரடி அர்த்தம் வைங்கள். சஹாபாக்களை பின்பற்றியவர்கள் அவ்வளவுதான். எதுல பின்பற்றினாங்க அப்படின்னு இருக்கா, எப்படி பின்பற்றினாங்க இருக்குது. நன்முறையில் சஹாபாக்களை பின்பற்றியவர்கள், சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத்துல பின்பற்றினாங்க, சஹாபாக்களுடைய நுஸ்ரத்துல பின்பற்றினாங்க. எங்க இருக்கு ஆயத்துல? யார் குரானை திருத்தி, அதாவது திருப்புகளுடன் அர்த்த பிழையான விளக்கம் கொடுக்கிறார்கள். எல்லாரும் பார்த்து கொண்டுதான் இருக்கு. கேட்டா உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்லலாம், எங்க இஷ்டத்துக்கு நாங்க என்ன சொன்னோம். கொலவுலா நகரம் மீன்குள்ளி திருத்தத்தில் என்ன நம்ம விளக்கம் வச்சோம்? சின்ன பிள்ளையும் விளங்கும். அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சாதாரண வளர்ந்த விஷயம் இது. அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களுக்கு அறிவியல் தெரியல, அப்படி தெரியல, இப்படி தெரியலன்னு சொல்லி. இவங்களுக்கு பேசும்பொழுது குரான நம்ம சொந்தம் ஆராய்ச்சி செய்யறோம். எங்களுடைய ஆராய்ச்சிகளை கொண்டு குரான விளங்குறோம். எல்லாம் வாயில உள்ளதான். இங்க லட்சம் விளங்குதில்லை, எப்படி விளங்குறாங்கன்னு சொல்லி. உமாக்கான மிகுனல் இயந்திரு காப்பா பலவுலா நகர மின்குள்ளி திருத்தத்தி மிகவும் காதிகத்தும் லியத்தபக்கவும் ஃபித்தீன். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு கூட்டம் ஆய்வாளர்கள் தயாராக வேண்டும், மற்றவர்கள் அதை என்ன செய்யும், பின்பற்ற வேண்டும். இவங்க எச்சரிக்கணும்னா என்ன அர்த்தம்? அவருடைய சொல்ல இவங்க கேட்டு நடக்கணும். ஆரம்பத்தில் இந்த ஆயத்துக்கு வேற மாதிரி வளர்த்துக்கிறாங்க. இல்ல சஹாபாக்கள் இதை எப்படி வளர்ந்தாங்க அப்படித்தான் வளர்க்கணும், அந்த காலத்தோட தான் முன்ன செய்யணும், அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம முன்ன செய்யணும், இதையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆயத்தை விளக்குண்டா, ஆயத்தினுடைய விளக்கத்தை சொல்லுண்டா என்ன செய்யறது? தனக்கு தோதுவா என்ன செய்யறது? குரானை வளர்ச்சி கொண்டு என்ன சொன்னாரு? சுகுரை கொண்டு தெளிவான ஆதாரங்களை கொண்டு என்ன செய்யணுமா? அவர்களிடத்துல கேட்கணுமா? என்ன சொல்றாங்க? குரான்ல என்ன சொல்லப்படுகிறது? ஒரு ஆயத்து வரும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை சேர்த்து சொல்லும் பொழுது எந்த இடத்தில் அதற்கு பொருத்தமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட இடத்தோட என்ன செய்யணும்? ஒரு ஆயத்தினுடைய அந்த வாசகத்தை சேர்த்து சொல்லணும். அல்லாஹ் தஆலா சுபுர்னா என்னங்க? வேதங்கள். வேதங்களை கொண்டு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்பினான். பையினாத்துனா என்னங்க? உலகத ஆத்தினா மூசா இஸ்ஆ ஆயாத்தின் பையினா என்னங்க? அற்புதங்கள். தெளிவான அற்புதங்களை கொண்டும் குரானை கொண்டு விளங்கணும். முதல்ல குரானுடைய வசனத்தை கொண்டு விளங்கணும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை கொண்டு என்ன செய்யணும்? விளங்கணும். நீங்க குரானை கொண்டு விளங்குறது இல்ல, ஹதீஸை கொண்டு விளங்குறது இல்ல, சரி நீங்களாவும் ஒழுங்கான யுகத்தை கொண்டு விளங்குறீங்கன்னா அதுவும் இல்ல. குரான் என்ன சொல்லப்படுது? பில் பையினாத்தி வஸ்ஸுபுர். ஜுபுர்னா என்ன? குரான்ல இன்னொரு இடத்துல ஜுபுர் எப்படி வருது பாருங்க. ஒபி சுபுரி ஒபி கிதாபி முனீர். ஜுபுர் என்பது எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? தெளிவான அந்த முந்திய ஏடுகளை கொண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு முன்னால் وما أرسلنا من قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون بالبينات والزبر என்று இதை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா இது போன்ற நபிமார்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு, தெளிவான வேதங்களை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம் அனுப்பி இருக்கிறோம். இது விஷயத்தில் உங்களுக்கு தெளிவில்லை என்றால், இது விஷயத்தில் உங்களுக்கு தெளிவில்லை என்றால், ஒன்று இந்த வேதங்களை பற்றிய அல்லது இந்த தெளிவான அத்தாட்சிகளை பற்றிய ஞானம் இல்லை என்றால் என்றுதான் என்ன செய்ய சொல்கிறது, அல்லது இந்த தெளிவான வேதங்களை கொண்டும் இந்த அத்தாட்சிகளை கொண்டும் நான் அந்த அபிமானங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று குரான் செய்ய சொல்கிறது. அப்ப என்னண்டா
அவங்க எப்படி வேணாலும் குர்ஆனுக்கு விளக்கம் வைக்கலாமா? வல்லதி நத்தபாவுடைய இஹ்சானுக்கு சஹாபாக்களை பின்பற்றுங்கன்னு அர்த்தம் இல்லையா? சஹாபாக்களை பின்பற்றுங்க என்ற அர்த்தம் இல்லையா? என்ன அர்த்தமா? சஹாபாக்கள் செய்த ஹிஜ்ரத்தையும் அவர்கள் செய்த நுஸ்ரத்தையும் பின்பற்றுங்கள் என்ற அர்த்தம் தான் அந்த ஆயத்துக்கு இருக்குது என்று அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னும் இல்ல, ரெண்டாவது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்க அதை எதிர்பார்த்ததே என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. நாங்க இந்த ஷாஃபி மதவுடைய ஒரு விதியுடைய கிதாப் பத்தி சொன்ன உடனே அதுக்கு பதில் சொன்ன உடனே அவங்க சும்மா பதில் சொல்லிட்டு போனோம்னு நினைச்சுக்க வேணாம். நாங்க எங்களுக்கு அதுக்கும் பதில் இருக்குது, ஆனா அது எங்களுடைய தலைப்புல சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் நான் அதை பத்தி பேச மாட்டேன். இதுதாங்க எதிர்பார்க்கிறோம். இனிமேலும் நீங்க அதை பத்தி பேசாம உண்மையான தலைப்புல பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொல்லிட்டு என்னுடைய தலைப்பு சம்பந்தம் இல்லை, அதனால நான் அதை பத்தி அதுக்குள்ள பதில நான் சொல்ல மாட்டேன். அதான் இனிமேலும் எதிர்பார்க்கிறோம். இனிமேலும் விசுடைய கிதாபுகள் என்று தலைப்பை திருப்புறதுக்காக வேண்டி, நாங்க தப்பி ஓடுறதுக்காக நீங்க சொல்லல, நீங்க தலைப்பை திருப்புறதுக்காக வேண்டி அந்த விசுடைய கிதாபுகளை சொல்லி தலைப்புக்கு வராமல் போகாதீர்கள். குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வச்சிருக்கோம். சரி, ஹதீஸ பார்ப்போமா? அதே போன்று அதற்கு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலிருந்தே கேள்வி கேட்டு இருக்கிறோம். அவர் இடையில ஒருத்தர் சொன்னார், இது என்ன சின்ன மேட்டர் இல்லையா, இதுக்கு என்ன பதில் சொல்ல பெரிய விஷயமா, இதை எங்களுடைய குர்ஆன் காட்டில ஏறாத எங்களுக்கு அப்படின்னு செஞ்சாங்க சொன்னாங்க. சொல்லி கூட என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க அப்படி சொல்லிட்டா இவங்க தலைப்பை திருப்பிட்டு போயிடுவாங்களா, நாங்க அப்படி சொல்லிட்டா நாங்க அப்படி செஞ்சிருவோமா, அவங்க அப்படி சொல்லிட்டா நாங்க தலைப்பு திருப்பிட்டு போயிடுவோமா, அதனாலதான் சொல்லாம இருக்கிறாங்களா, இல்லாட்டா சொல்லி முடிஞ்சிருப்பாங்களா? சொல்லுங்களேன். நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இது தலைப்புக்கு அப்பாற்பட்டதையா கேட்கிறோம்? இது என்ன தலைப்புக்கு அப்பாற்பட்ட நான் கேட்கிறேன், என்ன கேட்கிறோம்? உங்களுடைய குர்ஆனை கொண்டு வாருங்கள். ஐநா குர்ஆனுக்கும் உங்களுடைய குர்ஆனை கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வந்தீங்கிறது அதுக்கு நாங்க கேட்கிறோம். நீங்க சொல்லுங்க. நாங்க சொல்றோம் எங்களுடைய குர்ஆன் இருக்குது, நாங்க நிரூபிக்கிறோம், நீங்க கொண்டு வாங்க. அதனால அது இந்த மாதிரி என்ன செய்யறது, நாம சொன்ன ஆதாரங்களுக்கு எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள், இத்தனை வசனங்கள் நாம எடுத்து வச்சிருக்கிறோம், இதுக்கெல்லாம் ஏதோ நாம பதில் சொல்லிட்டோம் என்று சொல்லி, நேரம் கிடைச்சதுனால பதில் சொல்றோம் என்று சொல்லி இந்த ஆயத்தில் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் இப்போது சம்பந்தம் இல்லை என்று சொல்றாங்க. மக்கள் அறிவாளிகள், மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது இந்த ஆயத்துல மட்டும் இல்லைங்க. இது நான் போகல, இந்த தலைப்புக்கு நான் போகல, இது ஒரு தனி தலைப்பு. இதை எடுத்தால் பல ஹதீஸ்களை கொண்டு, பல குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அணியினர் நிரூபிப்பார்கள். அடுத்த ஹதீஸுக்கு வருவோம். ஹதீஸ் நிறைய ஹதீஸ் இருக்குது, ஆனா இவங்க அதிகமா ஹதீஸை பத்தி பேசி பழகுறவங்க, சும்மா எடுத்தாலும் லைவான ஹதீஸ்னு சொல்ற ஆட்கள். அதனால நாம நேரத்தை கருதி, ஏன்னா அந்த ஹதீஸ் எல்லாம் சஹீஹ் எங்களால் நிரூபிக்க முடியும். அந்த ஹதீஸுடைய கருத்துக்கள் உசூலுல் ஹதீஸினுடைய ஹதீஸ் சட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் கருத்து முத்தவாத்திர் என்றால் சந்தேகம் கொள்ளப்பட முடியாத, நம்பத்தகுந்த, மறுக்க முடியாத கருத்துடைய ஹதீஸ் என்பதை எங்களால் நிரூபிக்க முடியும் ஹதீஸ்களை விதிமுறைகளின் அடிப்படையில். இருந்தாலும் சனதுடைய அடிப்படையில் உள்ள ஹதீஸ்கள்ல நாங்க இப்ப நேரத்துக்காக வேண்டி அதை சொல்லாம ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி இந்த இமாமுடைய அந்த ஆதாரத்தை ஹதீஸின் மூலமாகவும் நாங்கள் நிரூபிக்க நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வந்து செஞ்சிருக்குது, வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு த்வாயிஃபத்தும் மின் உம்மதி அலல் ஹக் லா யதுர்ருஹும் மன் கதலஹும் ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ் வ ஹும் கதாலிக். இதை சொல்லும் பொழுது நல்லா விளங்கி கொள்ளுங்க. நாம் எல்லாம் அறிவாளிகளுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அறிவோடு தான் என்ன செய்வாங்க, விளங்கும் சிந்தனையோடு தான் ஹதீஸையும் குர்ஆனையும் பார்ப்பார்கள் அப்படிங்கிற எண்ணத்துல தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லாட்டா அதை சொல்ற மாதிரி ஒழுங்கல் இருக்குது, ஒழுங்கல் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது, எங்க சுஜூதும் சலாமும் செய்யணும் இருக்குதா அப்படின்னு வந்து செய்யற மாதிரி கேட்கிற மாதிரி இந்த ஹதீஸ்ல அப்படி நேரடியா இத்திஃபாக் ஜமீஉ ஜிந்தஹி அப்படின்னு எங்க இருக்குது கேட்பாங்க. இவங்க அறிவாளிகள்கிட்ட பேசுறதுனால இதை நம்ம செய்ய எடுத்து வைக்கிறோம். ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸாலு த்வாயிஃபத்தும் மின் உம்மதி அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்தின் ஒரு கூட்டம் நிச்சயமாக சத்தியத்தின் மீது நீங்காமல் இருந்து கொண்டிருக்கும். லா யதுர்ருஹும் மன் கதலஹும், அவர்களுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்களினால் அவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்பட்டு விடாது. ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ் வ ஹும் கதாலிக். இது ஹதீஸ்ல நீங்க என்னங்க வழங்குவீங்க, அவனா அப்படி வழங்க மாட்டாங்க. நீங்க என்ன வழங்குவீங்க, அல்லாஹ்வுடைய நியதி என்னென்று சொன்னா, அல்லாஹ்வுடைய நியதி என்னென்று சொன்னா கியாமத் நாள் வரைக்கும்
கியாமத்து நாள் வரைக்கும் சத்தியத்தில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நபியுடைய காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் சத்தியத்தின் மீது நிலைநிறுத்தக்கூடிய கூட்டம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த உம்மத் அனைத்தும் ஒரே நேரத்தில், என ஒரு கூட்டம் எப்படியும் கியாமத்து வரைக்கும் சத்தியத்தில் இருக்கும், ஒரே நேரத்தில் இந்த உம்மத் அனைத்தும் வழிகேட்டின் மீது ஒன்று சேர முடியாது. இன்னொன்று சொல்றோம், இந்த உம்மத் அனைத்தும் ஒரே நேரத்தில் வழிகேட்டின் மீது ஒன்று செய்ய முடியாது. அதையே இப்படி பாருங்க, இந்த உம்மத் அனைத்தும் ஒரு விஷயத்தில் ஐமாக்கள் அல்லது ஆய்வாளர்களுடைய அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டு இதுதான் சரியானது என்று அவர்கள் முடிவு செய்யும் பொழுது அது வழிகேடாக இருக்க முடியாது. இது பச்சை புள்ள கூட இதை வழங்கியது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252215226. Allah